ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். முதல் முறையாக படகுல ஒரு நாட்டுக்குள்ளே போக போகிறோம். இப்போ தான் இந்த பயணத்தின் சுவாரஸ்யமே ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்லியெல்லாம் கணக்கு பேர் சொன்னதை தாய்லாண்ட்லாம் 7-Eleven பயங்கர ஃபேமஸ், பெரிய கடை எல்லாமே இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க, தங்கமெல்லாம் பூசின மாதிரி இருக்குது. இதில் பாருங்க, எனக்கு வார்த்தையே வருதில்லை. எப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க. தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா, இந்த தண்ணி அப்படி நல்ல நீல கலரில் இருக்குது. நாங்கள் லிஃப்ட் கேட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். தாய்லாந்தில் உள்ள போலீஸாரால் நாங்கள் கைது செய்யப்படுற நிலைமைக்கே போயிட்டோம். முதல் முறையாக படகுல ஒரு நாட்டுக்குள்ளே போக போகிறோம். இமிக்ரேஷன் எல்லாம் கிளியர் பண்ணி தான் போக வேணும். சுவாரஸ்யமாக இருக்கும், பார்ப்போம். கிட்டத்தட்ட மழை வர மாதிரி இருந்தது. நான் கடைசியாக தங்கியிருந்த ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்டல் தான். டாக்ஸி தான் புக் பண்ணினான். ஏன்னு சொன்னால் இங்கேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை. டாக்ஸி வந்துட்டு பயங்கர மழை ஒரு மாதிரி சேர்ந்துட்டேன். இதுக்கெண்டா இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் இருக்குது. எல்லோருமே உள்ள கூப்பிட வலிக்கட்டணும். போயிட்டு ஃபெரி ஏறிட்டோம்னா சரி. இப்போ எக்ஸிட் ஸ்டாம்ப் எல்லாம் கொடுத்து வந்தாச்சு. இந்த பக்கம் இமிக்ரேஷன் இருக்குது. இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபெரி ஏறுற இடத்துக்கு வந்துட்டேன். இதில் கேட் இருக்குது பாருங்கள். இந்த கேட்டை தான் நேற்று வேணும். ஏகப்பட்ட ஆக்கள் நிற்கணும். ஸோ முதல் தடவையாக நாங்கள் ஒரு கடல் மார்க்கமாக ஒரு நாட்டுக்குள்ளே போக போகிறோம். இந்த பக்கமெல்லாம் ஏகப்பட்ட ஃபெரி இருக்குது. நான் நினைக்கிறேன் அதிகமாக இந்த ஃபெரியில் தான் போக போகிறோம் போல். பார்ப்போம். கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் அப்படியே தந்துட்டினோம். கிட்டத்தட்ட 34வது நம்பர் சீட். சூப்பராக இருக்குல்ல. வளமே நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறிக்கல கனெக்டிங் பிரிட்ஜ் இருக்குன்னு நான் அதால் அப்படியே போவோம். இப்போ ஃபெரி ஏறுறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நான் படங் பசார் அந்த போர்டரெலாம் போவோம்னு சொல்லி யோசித்தேன் நான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது என்னட்டு தான் இந்த பக்கத்தால் ட்ரை பண்ணினான். ஓகே, ஆனால் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்லியெல்லாம் கணக்கு பேர் சொன்னதை இருந்தாலுமே விட்டுட்டினோம். ஃபெரியில் போய்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்குமே விண்டோ சீட்டாக இருந்தால் நல்ல 34 நம்பர் சீட் தந்துருக்கணும். இதில் தான் போக போகிறோம். எக்ஸல் எக்ஸ்பிரஸ் இதுதான் இந்த போட்டோட பேர், ஃபெரியோட பேர். ஐயோ, உள்ளுக்கு அடைஞ்சு தான் இருக்கணும் போல். எனக்கு கச்சதீவு போன ஞாபகம் தான் வருது. உள்ளுக்கு பார்த்தீங்களா ஏசி, உள்ளுக்கு ஏசி போட்டிருக்கு. 34. ஓகே, சரி எடுத்துட்டினோம். வெளிக்கிட்டது பயங்கரமாக ஸ்பீடாக தான் போகுது. நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இதில் வந்திருப்போம். இன்னுக்கு வந்துருந்தோம்னு சொன்னால் சீட் இருக்குது, படுத்து கொண்டே போகலாம். எல்லோரும் எங்களை ஒரு மாதிரி பார்க்கணும். என்னடா அவன் கேமரா வச்சு சுற்றிட்டு இருக்காருன்னு சொல்லி. கடைசியாக பாய் ஒன்று சொல்லிடுவோம் மலேசியாவுக்கு. தேங்க்யூ. இவர் பார்த்தீங்கன்னா மோல்டிவ்ஸா. நாங்கள் பெரிய இடத்துல சந்திச்சு நாங்கள் பயங்கர வேகமாக போகுது கப்பல். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா கணக்கு சின்ன சின்ன தீவுகள் மாதிரி இருக்குது. பயங்கர நல்ல வடிவாக இருக்குது. இந்த கண்ணாடி கொஞ்சம் சுத்தமாக இல்லை, அதால் உங்களுக்கு வடிவாக தெரியல. நான் நேரில் பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. தாய்லாண்டுக்கு நாங்கள் சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட மலேசியாவிலேருந்து இங்கே வாரத்துக்கு 1.5 மணி நேரம் எடுத்திருக்கு.
மலேசியாவுக்கும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணித்தியால் நேர வித்தியாசம் இருக்குது. இங்கே வந்து 1 மணித்தியாலம் பின்னோக்கி இருக்குது. அதால் திருப்பவுமே நாங்கள் அங்கே பார்த்த நேரம் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிடைக்க 9:30, இங்கே வந்து பார்த்தா 9:50. அவ்வளோ வெள்ளனை வந்துட்டுமா வந்து ஜோதிச்சு பார்த்தேன். அப்படி இல்லை, என்னென்ன 1 மணித்தியாலம் இங்கே பின்னோக்கி இருக்குது. இப்போ வந்து சிம் கார்டு எடுப்போம்னு சொல்லி வந்திருக்கிறேன். இங்கே வந்து இந்த ட்ரூ சிம் இருக்குது தானே, இது கொஞ்சம் ஃபேமஸ், அன்லிமிட்டடாக தெரியும். கிட்டத்தட்ட 350 தாய்லாந்து பாத்துக்கு எடுத்தேன் நான். 1 மாதத்துக்கு நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, வேறு சிம்முமே இருக்குது. சிம் எடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் போகிறது இலகுவாயிடும். அதுக்காக நான் சிம்மை இப்போ எடுக்கிறேன். சிம்மை இங்கேயே எடுத்துட்டேன். ஃபெரி டெர்மினல் இங்கே வந்துட்டு எனக்கு என்ன கேட்டுச்சுன்னா, எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லிச்சினும் நாங்கள் சொன்னேன். இப்படி யூடியூப்னு சொல்லி சேனலில் பார்த்துச்சினோம். சேனலில் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுச்சினோம். ஓகே, நீ இவ்வளோ இடத்துக்கு போயிருக்கிறியா அப்படி இப்படின்ட்டு பிறகு விட்டுட்டினோம். ஆனால் முதல் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்தது. கணக்க கேள்விகள் கேட்டு எங்களை மட்டும் இல்லை, ஒரு வேறு பாஸ்போர்ட் விழாக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு கிட்டத்தட்ட எங்களுடைய 8வது நாடு நாங்கள் இங்கே வந்துட்டோம். விரைக்கிலே ஏகப்பட்ட போராட்டம் மாதிரி ஆகிட்டு கொஞ்சம் ஜோதிச்சிட்டேன். என்னடா எங்களோட பாஸ்போர்ட்டை கண்டனே எல்லா இடத்துலையுமே தாண்டினேன். வேறு பாஸ்போர்ட் இருக்குது தானே, இப்போ நல்ல வலிட்டான நாட்டில் உள்ள பாஸ்போர்ட்காரங்கெல்லாம் ஈஸியாக போய்க்க கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருக்குது. சரி, இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் பஸ் பிடிச்சி போகணும். முதல் இந்த ஃபெரி டெர்மினலை விட்டுட்டு வெளியால் போவோம். வெளியால் போயிட்டு 7 மண்டா லிஃப்ட் கேட்டுட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு சத்துனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் போயிட்டோம்னு சொன்னால் அங்கே இருந்துட்டு பஸ் பிடிச்சி நாங்கள் புக்கெட் போய் கொள்ளலாம். பயங்கரமாக பட்ஜெட்டில் இருக்கணும். ஏன்னா கொண்டு வந்த காசெல்லாம் முடிஞ்சுது. No, I will ask some lift for you. Okay, cheap. How much you pay me? No, I will go 10 for kilometer. How much you pay? I give 40 baht. 4 ringgit. 40 baht. I want to go to the bus station. Okay. Can you drop me? Yeah. Free? Okay. Is it free? Okay. To bus station, huh? Yeah, bus station. I say okay. To bus station 100. Okay. 100? Yeah. No. No, you motorbike. You walk 10 kilometer. No, brother. ஐயோ, அவர் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு 100 பாத் தரட்டாமன்னு சொல்கிறார். ஃபன் இப்போ ஆரம்பிச்சுட்டு சரி நாங்கள் வெளிக்கிடுவோம். முடியாதுடா சாமி, கொஞ்சம் தூரம் தான் அங்கால போயிட்டு லிஃப்ட் கேட்போம். ஓகே கடைசியாக இவர்கிட்டே இதாண்டியாச்சு 35 பாத்துக்கு. முதல் வந்து 200 சொன்னவர், 200 சொல்லி 100 கொணந்து 80 கொணந்து 50 கொணந்து கடைசியாக 35க்கு பார்த்தேன்னா 35 ஓகே. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வருது. அதனால் பரவாயில்ல. ஐ லுக் அட் தி மேப், இட்ஸ் 8 கிலோமீட்டர். ஓகே, வேறு வழியில் இதில் பார்த்தேன். நான் ஒரு 5-10 நிமிஷமாக நடந்து பார்த்தேன். எந்த வாகனமுமே வேற இல்லை. அதால் நான் இதிலேயே போக வலிக்கிட்டேன். இன்னும் போக வேண்டிய தூரம் 6.2 கிலோமீட்டர். பயங்கர தூரம் தான். பஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே இருந்து நேரையே நான் புக்கெட்டுக்கு போகிறேன். புக்கெட்டில் இருந்தால் நாங்கள் பயணமே ஆரம்பிக்க போகுது. லிஃப்ட் போகலாம்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் கிட்ட வருது. ஒவ்வொரு இடத்துல 2 போகிறதுக்கு நேரம் போயிடும். நாங்கள் வியட்நாம் வரைக்கும் போகணும். என்ன 3 நாடுகள் இருக்குது மிச்சம். அதால் நான் அந்த வேலைக்கு போகலை. காசும் கொஞ்சம் மட்டமட்டாக வந்துட்டு, அதால் இனி நாங்கள் வேணுமெண்டா புக்கெட்லேருந்து பேங்காக் போய்க்க லிஃப்ட் போகலாம். இங்கே சாப்பாடு கடைகள் இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பஸ் வந்துடுமா. பஸ் வந்த உடனே நாங்கள் பஸ்ஸில் ஏறி போக வேண்டியது மட்டும்தான். நல்லா இருக்குது. மக்கள் எல்லாம் அன்பாக இருக்கணும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வாங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படி இப்படி எல்லாம் ஏகப்பட்ட ஆக்கள் கேட்கணும் எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி. இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போக போகிறோம். டபுள் டெக்கர் பஸ். கீழே போயிட்டு பேக்கை வச்சுட்டு வரோம். ஹலோ, ஐம் குட் பிரதர். சீட் நம்பர் 16. Sorry? Bagation. Phuket. Bagation. Oh, bus station. Thank you. உள்ளே வந்து இருந்துட்டோம். ஃபோனுக்கு சார்ஜருமே இருக்குதுல பாருங்க. நல்ல இடைவெளி இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலே போக வேணும் இந்த இடத்துல இருந்து புக்கெட் போகிறதுக்கு.
கிட்டத்தட்ட இருட்டிட்டு நாங்கள் கிராபி தாண்டி இப்போ புக்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்படியும் போய் சேர நல்லா இருட்டிருமென்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி இதில் இருக்குது. இதில் வந்து பேக்கேஜ் கொடுப்பினோம். ஸோ அங்கே வந்து நான் விலகுக்கு வந்தேன். நான் என்ன நாளைக்கு வந்து நாங்கள் பிபி ஐலாண்டுக்கு போகணும். இப்போ பிபி ஐலாண்டுக்கு போகிறதுக்கு இங்கே வந்துட்டு 2-3 குரூப் ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு போயிடணும். நான் தனியாக வந்ததால் 1600 தொடக்கம் 1400 சொல்லினேன். என்னோட கேட்டு நான் விடிய அங்கே வந்து 1200 சொன்னவ, சாரி 1400 சொன்னவ, 1400க்கு கேட்டு பார்ப்பேன். ஹலோ, ஹவு மச் ஃபார் பிபி ஐலாண்ட்? 1500. பொதுவாக சாதாரணமாக 1400 தொடக்கம் 1500 கேட்கணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே 1600 தொடக்கம் 1500 சொல்லினோம். எங்களுக்கு 1400க்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் இதை கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கம் எல்லாமே மசாஜ் சென்டர் தான் இருக்குது. தாய் மசாஜ் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே வந்து மசாஜ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ். அதால் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கடைக்கு ஒருக்கா மசாஜ் சென்டர் இருக்குது. அந்த பக்கம் 7-Eleven இருக்குது. இதில் சின்ன வீதி ஓரத்துலேயே கடை இருக்குது. இதில் ஏதாவது ஒன்றில் சாப்பிடுவோம். இன்றைக்கி இதில் சாப்பிட்டு பார்ப்போம்னுட்டு அங்கே சாப்பிட்றேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எல்லாமே தாய்லாண்டில் உள்ள லோக்கல் சாப்பாடு. சாப்பாடு போட்டு தந்துட்டீங்கன்னா ஓகே. சுட சுட சாப்பிட நல்லா இருக்கும். 7-Elevenல வாங்கிட்டு சூடு பண்ணி சாப்பிட்றத விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் சாப்பிட்டாச்சு. சாப்பாடுமே நல்லா இருந்தது. இந்த பக்கம் தான் 7-Eleven இருக்குது. நீங்கள் 7-Elevenல வந்தாலும் உள்ளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு நீங்கள் வாங்கிட்டு சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஏதாவது தண்ணி போத்தல் அடி குடிக்கிறதுக்கு எதாவது வாங்கிட்டு போவோம். மலேசியாவில் பார்த்ததை விட கொஞ்சம் பெருசு தான் 7-Eleven. நீங்கள் தாய்லாந்து தான் 7-Eleven பயங்கர ஃபேமஸ். பெரிய கடை எல்லாமே இருக்குது. கடைசியாக கொஞ்சம் சாமான் வாங்கிட்டேன். டூத்பேஸ்ட், அதே நேரத்தில் ப்ரஷ், நெயில் கட்டர் எல்லாமே வாங்கினான். எல்லாம் கொண்டு நான் எங்கேயோ மிஸ் ஆகிட்டுது. கடைசியாக அவருக்கா வெட்டி நடத்த நெயில்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு வீடியோவில் பார்க்க அரியணமாக இருக்கும். அதெல்லாம் வெட்டிட்டு வெட்டுவோம்னு சொல்லி ஒன்று வாங்கிட்டேன். கொஞ்சம் மீன் செலவு தான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கடைசியாக டூரையுமே போய் புக் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களுக்கு ரூமுக்கு போவோம். மழை வர போது பின்னேற நேரம் ஒரு புத்த கோயில் ஒன்று இருக்குது ஏழுமண்டா, அதுக்குமே போவோம். இங்கே பாருங்கள், புக்கெட் 168 ட்ராவல்னு சொல்லி இதில் இது இருக்குது. அதாவது என்னுடைய ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் தான். நான் இதோட லொக்கேஷன் வந்து கூகுள் மேப் எல்லாமே கீழே கொடுக்குறேன். ஸோ நல்ல ரேட்டுக்கு சொல்லிச்சுனேன். கடைசியாக எங்கேயே புக் பண்ணுவோம்னு சொல்லி வந்துட்டேன். வந்து நாளையான் டூர் வந்து புக் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருந்துட்டு நாங்கள் ஹாஸ்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பிக் புத்தான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புத்த கோயில் இருக்குது, புத்த சிலையோடு சேர்ந்து. அதுக்கு தான் நாங்கள் இப்போ அடுத்த போய் பார்க்க போகிறோம். இப்போ இதெல்லாம் நாங்கள் வாங்கலாம் நாளைக்கு, ஒரு நாள் தேவைக்கு வாங்குவான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதிலே இருக்குது பாருங்கள், ஓஷன் பெக்குன்னு சொல்லி 15 லிட்டர் 240 தாய் பாத்துக்கு வரும். உள்ளே வச்சுட்டு போனோம்னு சொன்னால் இது ட்ரை பேக், அதான் ஸ்பெஷல். உள்ளுக்கு நாங்கள் சாமானியில் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே கொண்டு போனால் எதுவும் நடக்காது, அதாவது தண்ணி போகாது. ஓஷன் ஃபோல்டுன்னு சொல்லி இதில் ஒரு லோன்ட்ரி கடை இருக்குது. இங்கே வந்துட்டேன். நாங்களே டோக்கன் எடுத்து இதனக்கூடிய மாதிரி இருக்கு. இதில் 10 கிலோகிராமுக்கு வந்து 50 பாத் எடுக்கணும். ஓம் வாட்டர், ஹாட் வாட்டர் 50 பாத்தே காணும். ஓம் வாட்டரில் துவைச்சிடலாம், காய வச்சு தெரிவிக்கணும். ட்ரையிங் ப்ரைஸ் வந்து 14 கிலோகிராமுக்கு 40 பாத். பரவாயில்ல. ஸோ இதில் துவைச்சிடுவோம். அங்கால ட்ரையர் இருக்குது. இதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வேணும்னு சொன்னால் நீங்களே துவைச்சிக்கொள்ளலாம். இதுக்குள்ள வந்துட்டு டோக்கன் இருக்குது. டோக்கனை வந்துட்டு நீங்கள் அதில் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துகிட்டு இதுக்குள்ள டோக்கனை போட்டிங்கன்னா டைமர் இருக்குது. அதில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக துவைச்சிடும். துவைச்ச அப்புறம் நீங்கள் இதை வெளியில் எடுத்து போட்டுட்டு இஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையர் இருக்குது. இந்த ட்ரையரில் நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் ஒரு 20-30 நிமிஷத்தில் வெளியில் வந்துடும். ஃபுல்லாகவே காஞ்சி வந்துடும். நீங்கள் எதை எடுக்கலாம். இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு புத்த கோயில் ஒன்று இருக்குது, அந்த புத்த கோயிலுக்கு தான் போகிறோம்.
ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து நாங்கள் அந்த கோயிலை நோக்கி வலிக்கிட்டோம். இரவுக்கு நைட் லைஃப்பை பார்க்கலாம். இந்த இடத்துல ஏகப்பட்ட நைட் லைஃப், பார்ட்டி, டிஜே அதெல்லாம் நடக்கும். மேலே போக போக காற்று அப்படியே குளிருது, சூப்பராக இருக்குது. என்ன பைக் தான் கொஞ்சம் கஷ்டப்படுது. இதில் போகலாம்னு சொல்லி போய் கொண்டிருக்கேன். இதில் ஏடிவி ரைடு இருக்குதானே, இந்த ஏடிவி ரைடில் ஆக்களை இதில் ரைட் பண்ண கூட்டிகிட்டு போயிடும். ரோட்டை பாருங்க, பயங்கர மோசமாக இருக்குது. இந்த பக்கமாக போய் பார்ப்போம் கோயிலுக்கு போயிலுமான்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. 40-50 ஏடிவி ரைட் பின்னுக்கு தெரியுதா, அதில் பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது. ரோட் தான் பயங்கர மோசம். இந்த சைட்டில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் தெரியுதா, இதில் இந்த ரப்பர் பால் எடுக்கிறதுக்கெல்லாம் அதில் வெட்டி இதில் சிரட்டை வச்சுருக்கணும். கொஞ்சம் எனக்கு கலண்டு பராமரிப்பற்ற நிலையில் இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ரப்பர் மரம் தான். போகிற வழியிலேயே பாருங்கள் யானைகள் எல்லாம் இருக்குது. யானையில் ரைட் போகிற மாதிரி இருக்குது. மேலே வந்து கட்டியிருக்கணும் ஒரு ஆள் இருந்து போகக்கூடிய மாதிரி. சூப்பராக இருக்குது இந்த இடம் எல்லாம். பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு சொல்லி. ஒரு 10-15 யானை அதில் நிற்கிது. ஓடி ஓடி வீடியோ எடுக்கிறதால கஷ்டமாக இருக்குது. அதான் நிப்பாட்டி எடுக்க வேண்டியது. சரி, வலிக்கிடுவோம். ஒரு மாதிரி மேலே ஏறி வந்துட்டோம். இதில் தெரியுதில்ல புத்தர் சிலை. சோட்ஸோட அதோட எல்லாம் போகலாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதால் சின்ன ஒரு சால்வை மாதிரி குடிக்கணும். இப்படி இந்த பக்கமாக போனோம்னா சரி. இலங்கையில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தருடைய சிலையை வந்து மலை உச்சியில் கொண்டு வச்சிடணும். அதால் வந்து எங்கே பார்த்தாலுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது இந்த தாய்லாந்துன்ற நாடு வந்து புத்த சமயத்தை பின்பற்ற நாடு. அதிகளவான புத்த மதம் தான் இந்த மக்கள் பின்பற்றினோம். குறிப்பிட்ட சில வருஷத்துக்கு முன்னமெல்லாம் பார்த்திங்கன்னா தாய்லாந்து வந்து இலங்கைக்கு வந்து ஒரு யானையை கொடுத்துருக்கும். அதை வந்து இலங்கை அரசாங்கம் ஒழுங்காக பராமரிக்கலைன்னு சொல்லி திருப்பவே வாங்கியிருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வியூக்காகவே இங்கே வரலாம். கீழே பார்த்தீங்களா, இந்த பக்கமெல்லாம் அப்படி வட்டிவாக தெரியுது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தீவு இருக்குது. நாங்கள் கூட மலேசியாவில் இருந்துட்டு தாய்லாந்துக்கு போட்டில் வந்திருப்போம். வெறிக்க கூட ஏகப்பட்ட தீவுகளை நாங்கள் பார்த்தோம். இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க. அந்த பக்கம் மேலே வந்து புத்தருடைய சிலை இருக்குது. ஏகப்பட்ட டூரிஸ்ட். நான் நினச்சேன் பெருசாக யாருமே வர மாட்டேன்னு சொல்லி. முக்கால்வாசி பேரும் இங்கே தான் நிற்கணும் இந்த டைமில். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வேண்டுதல் போல் இதில் எழுதி வச்சிருக்கணும். அரசமில்லையில் ஏதோ எழுதி போட்டு நேர்த்தி கடன் மாதிரி. இது சுத்தவரை அப்படி தான் இருக்குது. அங்கால ஒரு புத்தருடைய அந்த பரிநிர்வாணமாக ஏதோ சொல்லுவீனுமே, அது வந்து குறித்து வச்சிருக்கு. அவ்வளோ பெருசாக எதுவுமே இல்லை. ஒரே ஒரு புத்தர் சிலை மட்டும்தான் இருக்குது.
எனக்கு ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் குடும்பமாக வந்தீங்கண்டா பின்னேற நேரத்தில் இங்கே வந்து கொள்ளலாம். வியூ சூப்பராக இருக்குது. இந்த வியூக்காகவே வரலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா புக்கெட் அந்த ஓல்ட் டவுன் இருக்குது தானே, அது இந்த பக்கம் தான் இருக்குது. அது முழுக்களும் அப்படியே தெரியுது. திருப்ப அந்த இடத்துலேருந்து ஹாஸ்டலுக்கு வந்துட்டோம். ஸ்டே பண்ணியிருக்கிற ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா பத்தோங் போஸ்டல் என்று தான் வரும். POSHTELன்னு சொல்லி கொஞ்சம் சென்றான இடத்துல இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடங்களில் புக் பண்ணி இருந்து கொள்ளுங்க. இந்த தீவுகளுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடும். அதாவது பிபி ஐலண்ட் இந்த தீவுகள் இருக்குது. இதுக்கு டே டூர் மாதிரி கூட்டிகிட்டு போயிடும். உங்களை போட்டில் ஏற்றிட்டு போயிட்டு உங்களுக்கு சாப்பாடெல்லாம் தந்து 4-5 தீவுகளை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நான் பிபி ஐலண்ட் தீவுக்கு தான் போக போகிறேன். ஸோ விடியவே எங்களோட ஹாஸ்டல் டீட்டெயில் எல்லாம் வாங்கி வச்சுருந்தவ. இந்த இடத்துல வேன் வரும். வேன் வந்த உடனே நாங்கள் ஏறி போகிறது மட்டும்தான். விடிய ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரவு 8 மணி வரைக்கும் அந்த டே ட்ரிப் இருக்குது. ஸோ எங்களோட வேனுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். வந்த உடனே நாங்கள் அதில் ஏறி போகலாம். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கிட்டத்தட்ட 1400 தாய்லாந்து பாத்துக்கு வந்து நான் இதை புக் பண்ணி கொண்டலாம். பட் அது இங்கே வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் இதில் ஏகப்பட்ட மோட்டார் பைக் ரெண்டல் கடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் மோட்டார் பைக் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோக்கல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து குறைவு. ஸோ அதால் நீங்கள் அதை அந்த விஷயத்தை நீங்கள் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை மரீனா பியர்ன்னு சொல்கிற இடத்துல இருந்துட்டு உங்களை போட்டில் ஏற்றிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் மங்கி பீச், அதே மாதிரி ஸ்னோக்லிங் பண்ணுற இடங்கள், ஏகப்பட்ட தீவுகளை சுற்றி கூட்டிகிட்டு போயினோம். ஸோ இந்த விஷயந்தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இதில் உள்ள தீவுகளுக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களுடைய வேன் வந்துட்டுது. கடைசியாக வேனில் கொண்டு உங்களை ஃபெரி பாயிண்டில் கொண்டு நிப்பாட்டிடுவிடும். இங்கே வந்து உங்களுக்கு கையில் ஒரு பேண்ட் இருக்கணும், எந்த குரூப்னு சொல்லி. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் தெரிவிக்கணும். அந்த நம்பரை வச்சு தான் உங்களை கூப்பிடுவிடும். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இயங்குது. ஸோ இதில் காலமாக சாப்பாடு இருக்குது, போயிட்டு சாப்பிடுவோம். You're from India? India. Gujarat. Nice to meet you. இங்கே பட்டர் இருக்குது, ஜாம் இருக்குது. இந்தியாவில் ஒரு ஜாம் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் காஃபி இல்லை டீயே எடுத்துக்கொள்ளலாம். எடுப்போம். தனியாக வந்ததால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு முன்னமாகவே ஒரு அறிவுறுத்தல் ஒன்று செய்வினும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒவ்வொரு இலக்கத்தில் உங்களுக்கு ஒரு நம்பர் தருவினும். ஸோ நீங்கள் போட்டில் இருந்துட்டு இடங்கள் சுற்றி பார்க்க போயிட்டு திருப்ப போட்டுக்குள்ளே ஏறிட்டீங்கன்னு சொல்கிறதுக்கு அந்த நம்பரை தான் கூப்பிடுவினும். ஏனெண்டா உங்களுடைய பேரை வந்து அவர்களால் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. இப்போ எங்களுக்கு இந்த டூரில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றெல்லாம் சொல்லி விளங்கப்படுத்தின பிறகு இப்போ நாங்கள் போட் ஏற போய் கொண்டிருக்கிறோம். இப்போலேருந்தான் எங்களோட பயணமே ஆரம்பிக்க போகுது. சூப்பராக இருக்குது. இந்த பக்கமெல்லாம் ஏகப்பட்ட போட்டுகள் இருக்குது. முதலாவது வந்து ஹாயிலேன்னு சொல்லி ஒரு தீவுக்கு தான் போவோம். அதில் இருந்துட்டு அடுத்ததாக போகிற தீவில் தான் எங்களுக்கு மதிய சாப்பாடு தருவினோம். ஸோ 3 இன்ஜின் பூட்டியிருக்கு பாருங்கள். எல்லாமே 250 ஹோர்ஸ் பவர் ஒவ்வொரு இன்ஜினும். 1 750 போட்டிருக்கா, இல்லை 3மே 250 தான். இதில் முன்னுக்கு முதல் 4 பேர் இருக்கலாமா, போயிருப்போம். இப்போ மாறி மாறி விடணும். போட் வெளிக்கிட்டதுலேருந்து ஒரு இடத்துக்கு போய்க்க மாறி மாறி விடணும். பயங்கர விதமாக தான் போகுது. வந்து இந்தியாவில் இருந்து வந்திருக்கணும்.
நாங்கள் இப்போ முதலாவது தீவுக்கு வந்துட்டோம். பிரதர், இப்போ நாங்கள் முதலாவது தீவுக்கு வந்துட்டோம். சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ எங்களை முதலாவது தீவில் கொண்டு வந்து விட்டுட்டினா, இந்த தீவில் தான் நீங்கள் ஜெட்ஸ்கி வந்து கொஞ்சம் சீப்பாக செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னவன். ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறோம். கிழமை நாள்லேயே எப்படி என்றா ஜோதிச்சு பாருங்க. மற்ற நாடுகளில் ஓ இது டீப் ரைட். ஓகே, தேங்க்யூ. ஓகே, வந்துட்டோம். ஜெட்ஸ்கி வந்து 20 நிமிஷத்துக்கு 1200. தேங்க்யூ. நாங்கள் ஜெட்ஸ்கி செய்கிற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை. இந்த ட்ரிப்பே மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 1200 நாங்கள் வந்தனாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம். இந்த போட்லாம் வந்தனாங்க, பயங்கர வேகமாக வந்துச்சு. ஸோ இதுதான் முதலாவது தீவு, காய் நோக் ஐலாண்ட். அதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, கைனோக் ஐலாண்ட் தான் எங்களுடைய முதலாவது தீவு. ஸோ இந்த தீவில் 11:40 வரைக்கும் எங்களுக்கு நிப்பினுமென்னு சொல்லியிருந்தவ. ஸோ சும்மா சுற்றி பார்ப்போம். இந்த தீவில் இந்த குடைக்கு கீழே வந்து இருந்தால் கூட காசு 50 பாத் எடுப்பினோம். ஜெட்ஸ்கிக்கு 1200 அப்படி. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் இதில் சொல்லிக்கொள்கிறேன். நான் கிண தூரம் போக வேண்டியதால் எனக்கு அவ்வளோ பட்ஜெட் இல்லை. இந்த பக்கம் நீங்கள் நீந்தி கொள்ளலாம். இதுதான் நீந்துறதுக்குரிய இடம். ஐ கோயிங் டு ஸ்விம் ஹியர். ஓகே ஓகே. இந்த இடம் பயங்கர சூப்பராக இருக்குது. உண்மை அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கலர், தண்ணி எல்லாமே சூப்பர். அந்த இடத்துல ஜெட்ஸ்கி இருக்குது, அந்த இடத்துல தெரியுதுல்ல. மற்றது அதில் பார்த்தீங்கன்னா நீளமான போட் இருக்குல்ல, அந்த போட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100-50 கிட்ட நீங்கள் பார்கெயின் பண்ணி இதாண்ட வேணும். ஸோ அதையுமே நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். இந்த தீவில் எல்லாமே காசு. தண்ணியுமே உண்மையாக சூப்பராக இருக்குது. இதோட கொஞ்சம் வங்காள போக ஆழம். நீந்துறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணும். ஆனால் உண்மையாக வேறு மாதிரி. ஒரு நாளாவது தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா காசை பார்க்காதீங்க. இந்த பிசி ஐலாண்ட் கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு 10,000 ரூபா வருது. தாய் பாத்துக்கு 1400 வருது. குரூப்பாக வந்தீங்கன்னா 1200க்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கட்டாயமாக இங்கே வந்தீங்கன்னா இதை செஞ்சு கொள்ளுங்க. Oh yeah. Come inside the water. Staying in one place. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தீவுகள் இருக்குது. நாங்கள் இதில் இருந்துட்டு கேமரா வாங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து நீந்துவோம். ஆனால் சூப்பராக இருக்குது. அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா, பயங்கர ப்ளூ. இந்த தீவுக்குள்ளே சாப்பிட்றதுக்கான இதெல்லாம் விற்கணும். குட்டி குட்டி கணக்கு ரெஸ்டாரண்ட்டே இருக்குதுக்குள்ள. சின்ன மினி பார் இருக்குது. நாங்கள் இப்போ தீவுண்ட மற்ற பக்கம் போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நாங்கள் கடைசி அந்த தீவுண்ட மற்ற பக்கம் வந்துட்டோம். தீவுண்ட மற்ற பக்கமே நல்ல வடிவாக இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கலாம், சூப்பரான இடம். பாறைகள் இருக்குது, பாறைகளுக்கு இடையில ஸ்னோக்லிங் பண்ணலாம். உண்மையாக சூப்பராக பீச் தான். அப்புறம் சின்ன ஒரு தீவு தான், ஆனால் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ திருப்பி உள்ளுக்கு வந்தாச்சு. 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்பினோம். அதுக்கு பிறகு வெரைட்டி விட்டுட்டு போய் பண்ண முதல்ல சொல்லியிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் கவனித்து கொள்ளுங்க. Let's sit behind, brother. I think we need to change.
எல்லாரும் வந்த உடனே உள்ளுக்கு நம்பரை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் தருவேன். அந்த நம்பரை கொடுத்து கவுண்ட் பண்ணிடணும். கவுண்ட் பண்ணி எல்லோரும் ஏறின அப்புறம் தான் போட்டை எடுப்பினோம். ஓகே, சாப்பிட்றதுக்கு ஒரு தீவுக்கு கொண்டு வந்திருக்கணும். இடைக்க போட் என்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு ஒவ்வொருத்தரை நாங்கள் மேலே ஏறி போகணும். போட் என்ஜின் வந்து இடைக்க ஃபெயிலியர் ஆனதால் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு எல்லாருமே கடுப்பாயிட்டாங்க. ஸோ சில வேளை இப்படி தான் நடக்கும். நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அவை வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ணினோம். ஆனால் 1-2 பேர் தெரியும் தானே பேச வலிக்கிட்டோம். ஸோ சில நேரங்களில் மழை வரலாம், சில வேளைங்களில் காற்றடிக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தவ. இங்கே தான் சாப்பாடு எல்லோரும் மாதிரி வரையணும். ஆனால் வியூவை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இதில் புஃபே இருக்குது. வேண்டினதை எடுத்து கடை சாப்பிட வேண்டியதான். என்னென்ன இருக்குன்னு சும்மா மேலால் பார்த்துருவோம். சோறு இருக்குது, சலாட் இருக்குது, இஞ்சால சின்ன சூப் மாதிரி இருக்குது. இங்கே வந்து தொம்யம் சூப் வந்து நல்லாயிருக்கு. நூடுல்ஸ் இருக்குது, சிக்கன் கறி இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணித்தியாலம் அதில் வெயிட் பண்ணினாங்களே. என்னடா இப்போ போட் மாற்றிட்டு அடுத்த போட் வருது. ஸோ 1/2 மணித்தியாலம் நாங்கள் டிலே ஆகிட்டு. ஏன்னா அந்த பழைய போட்டில் வந்து 3 இன்ஜின் இருக்குது. அந்த 3 இன்ஜினில் ஒரு இன்ஜின் தான் வேலை செஞ்சது. ஸோ இப்போ புது போட் வந்துட்டு அதில் தெரியுதா, அதில் வருது இல்லை வெள்ளை கலர், அந்த போட் தான். இப்போ வந்திருக்கிற போட்டோட பேர் பார்த்தீங்களா, குயின் ஆஃப் அந்தமான். அந்தமான் தீவுகள் இருக்குது தானே. மற்றது அந்த நீட்டு போட் இருக்குது தானே, அதுதான் அந்த வால்பேப்பரில் எல்லாம் இருக்கும். அதோடு நின்று நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். தாய்லாண்டோட லாங் போட்டுன்னு தான் அதை சொல்லினோம். தாய்லாந்து அடித்தாலே வருமே அந்த கடற்கரையோடு சேர்ந்த போட், அதுதான் அங்கே இருக்குது. மீன்பிடி போட்டுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்தாச்சு 2வது போட்டில். இதில் இருந்துட்டு கிடைக்க போன மாட்டேன். சரி, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி படகுகள் இருக்குது. அதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன்பிடி கிராமங்கள் தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்தது மங்கி பீச்னு சொல்லி ஒரு பீச் இருக்குது. அடுத்தது மாயா பேன்னு சொல்லி ஒரு பே இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நாங்கள் அடுத்ததாக போக போகிறோம். நாங்கள் முதலாவதாக இந்த காய் ஐலாண்டுக்கு போயிருப்போம். அதுக்கு அடுத்தது யாஓயா ஐலாண்டில் வந்து இப்போ சாப்பிட்டுனாங்க. அதுக்கு பிறகு போட்டை மாற்றிட்டு இப்போ அடுத்த ஐலாண்டுக்காக நாங்கள் மாயாபி போகிறோம். அதுக்கு பிறகு இந்த வைக்கிங் கேவ், அடுத்தது மங்கி பீச், கடைசியாக ஃபீஃபி ஐலாண்ட். பயங்கரமாக டிலே ஆகிட்டு இந்த போட் மாற்றினதால. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவையுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட இதில் இருந்து போகிறதுக்கு ஒரு 20-30 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் இப்படி தான் போக வேணும். போவோம். பயங்கர அலையாக இருக்குது. சில நேரம் காற்றும் கூடவா இருக்குமா. ஸோ நீங்கள் வந்து சரியான டூர் ஏஜெண்ட்டை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுவுமே சரியான டூர் ஏஜென்ட் தான். ஆனால் உங்களோட பயணத்துலேயுமே சில விஷயங்கள் நடக்கலாம். வேண்டாம் போட்டு இதெல்லாம் படதாகலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட காற்றாக இருக்கும். டேட்டெல்லாம் போன படகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காற்றாகும். ஸோ அந்த விஷயங்கள் பார்த்துக்கணும். இப்போ ஸ்பீட் போட்டில் 4 இன்ஜினும் போட்டியாது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்.
கடைசியாக நாங்கள் வந்துட்டோம். இந்த இடத்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பயங்கரமாக இருக்குது. இந்த மலைக்கு மேலே எல்லாம் இந்த சின்ன சின்ன தாவரங்கள் வளர்ந்து பச்சையாக இருக்குது. வியூ சூப்பராக இருக்குல்ல. கடைசியாக நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா? இந்த தண்ணி வந்து அப்படியே நல்ல நீல கலரில் இருக்குது. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாய்லாந்து வால்பேப்பரில் நாங்கள் இது என்ன வருமே தாய்லாந்து லோங் போட்டுன்னு சொல்கிறது, அந்த போட்டுகள் கணக்கு. நாங்கள் கடைசியாக மாயா பே என்ற அந்த இடத்துக்கு வந்துட்டோம். சின்ன ஒரு வளைகுடா ஆகிட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதெல்லாம் மலைக்கு மேலே இப்படி தாவரம், மேலே எல்லாம் பச்சை பசைலன்னு இருக்குது. கீழே தண்ணியை பார்த்தீங்களா நல்ல நீளமாக இருக்குது. அந்த பக்கம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அங்கே பார்த்தீங்களா சின்ன ஒரு படகு வருது, பழைய காலத்து படகு உண்டு. அதுலேயுமே டூர் ஆக்கில் கூட்டிகிட்டு வரணும். உள்ளுக்கு வந்துட்டோம். இந்த இடத்த நான் திருப்ப காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்கு? வால்பேப்பரில் பார்த்ததெல்லாம் இப்போ நேரில் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கத்தில் அந்த தாய்லாண்டு அந்த நீளமான படகு இருக்குது தானே, அது இந்த மோட்டர் எல்லாம் பாருங்க சின்னனா தடி குச்சி மாதிரி வருது. பின்னுக்கு தான் இருக்கு, திருப்பைக்கு அந்த இதுவுமே சேர்ந்து திரும்புது. சரி, எங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் தான் தந்திருக்கணும். நாங்கள் சுற்றி பார்ப்போம். அதோட இந்த டிக்கெட்லேயே நேஷ்னல் பார்க்குமே உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் இதுன்றது வந்து நேஷ்னல் பார்க்குக்குள்ளே, ஸோ நாங்கள் எடுத்த டிக்கெட்டுக்குள்ளேயே அந்த எல்லாமே வந்து கொள்ளும். ஸோ தனியாக இங்கே நீங்கள் எந்த காசுமே கொடுக்க தேவையில்லை. நாங்கள் தீவுண்ட மட்ட பக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் தான் அந்த இது இருக்குது, கீழே வந்து பீச் இருக்கும். போயிட்டு பார்ப்போம். என்ன அரமணத்தியாலத்துக்குள்ளே எங்களை வர சொல்லிட்டேன். அப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த வியூ. நீங்கள் கிழமை நாளில் வந்து கொண்டீங்கன்னா இவ்வளோத்துக்கு க்ரௌட் இருக்காது. கீழே போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி. பார்த்தீங்களா, இங்கே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்கள் எல்லாம் எடுத்திருக்கோம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு கீழே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மற்றது இங்கே வந்து நீந்த முடியாது, ஏன்னா இங்கே ஷாக் இருக்குது. பயங்கரமாக இருக்குது, ஏகப்பட்ட டூரிஸ்ட் இருக்குது. இந்த பக்கமெல்லாம் சின்ன சின்ன சாப்பாடு கடைகள் இருக்குது, ஃபுட் கோர்ட் எல்லாம். ஆனால் பயங்கர விலையாக இருக்குது. அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கொடுத்த காசுக்கு வேர்த்து தான், அவ்வளோத்துக்கு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு இந்த காணொலியில் பார்க்க அவ்வளோவா தெரியாது, ஆனால் உண்மையாக பார்க்க போனீங்கன்னா சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது இந்த வியூன்றதை பாருங்கள். அப்படியே எங்கள் அப்பா இப்போ தான் இந்த பயணத்தின் சுவாரஸ்யமே ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னு 2-3 முக்கியமான இடம் இருக்குது. மங்கி பீச்சுன்னு சொல்லி இன்னொரு இடம் இருக்குது, அதுவுமே நல்லா இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் குரங்குகள் இருக்குமென்னு சொல்லி, அதால தான் அந்த பேரே வந்தது மங்கி பீச்சுன்னு சொல்லி. நான் ஏற்கனவே வீடியோவில் ஃபோட்டோவில் பார்த்துருந்தாலும் நேரில் பார்க்க அட்டகாசமாக இருக்குது. இந்த வியூவை பாருங்க, எப்பா சரி, நாங்கள் இப்படியே இதில் இருந்துட்டு அங்கே போவோம். மறுபடியும் இங்கே வர்றேன்னு சொன்னால் நீங்கள் கேலு கேப்பிலையுமே நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். கேலு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது. கேலு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டிக்கு டிரெக்டாக புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 200 பாத் கிட்ட தான் கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் அங்கே வரைக்கும் நடந்து போவோம். இந்த மலையெல்லாம் நாங்கள் அந்த பக்கத்தில் இருந்துட்டு வந்தோம். நாங்கள் விரைக்கில் அட்டகாசமாக இருந்துச்சு. ஆனால் என்ன போட்டில் எடுக்க முடியாமல் இருந்தது, பயங்கரமாக அலை. யாருமே குளிக்கலை பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? ஏன்னா இங்கே அந்த ஒரு ஷாக் இருக்குது தானே, சுறா இருக்குது.
இங்கே வந்து ஒரு விதமான சுறா இருக்குது, ஆக்களை கடிக்குமா, சின்னனாக தான் இருக்குமா. டூர் கைட்டே சொல்லிவிட்டவர், இது அறிவித்தல் பலகையும் போட்டிருக்கு. ஸோ வந்தீங்கன்னா இங்கே குளிக்காதீங்க. வேறு இடங்கள் இருக்குது ஸ்னோக்லிங் பண்ணுறதுக்கு, அங்கே நாங்கள் குளிச்சுக்கொள்ளலாம். இந்த இடத்துல நீங்கள் குளிக்கையில் அடிக்கும், ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க சூப்பராக இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் நல்ல வடிவாக இருக்குது. நானுமே ஃபோட்டோ எடுத்துட்டேன். தனியாக வந்ததால் கஷ்டமாக இருந்தது. இவ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணவே ஃபோட்டோ எடுத்து தந்தவர். சரி, இதில் இருந்துட்டு நாங்கள் இப்போ திருப்ப போவோம். ஏன்னாண்டா 3:30 ஆகிட்டு, அரை மணி நேரத்துக்குள்ளே வேற ஒன்று பண்ணுவேன். 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிடணும், அதுக்கு பிறகு வெயிட் பண்ண மாட்டோம், அப்படியே வலிக்கிட்டுருவேன். ஓகே, டைமுக்கு நாங்கள் போட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரையுமே ஏற்ற வலிக்கிட்டினோம். ஆனால் இந்த இடத்த மிஸ் பண்ணுவேன், ஏன்னா அவ்வளோ நல்ல வடிவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், ஃபன் பண்ணி தாண்டி. நான் தனியாக வந்ததால் ஒன்றுமே செய்யலாமல் இருக்குது, ஃபோட்டோ எடுக்க கூட கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து போகிறோம், பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளவும் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற எல்லாம் வால் பேப்பராகவே மாற்றிக்கொள்ளலாம். அவ்வளோத்துக்கு சீனிக்கான இடம் இந்த இடத்தெல்லாம் பாருங்க. அடுத்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதை பார்த்துட்டு இந்தியாவில் வந்த உடனே இந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை நிப்பாட்டிவினோம். நிப்பாட்டின அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது லாங் போட் இருக்குது தானே, அந்த போட்டில் வந்து இதிலேருந்து கொஞ்சம் பேர் போயிடும். 40 நிமிஷம் கிட்டத்தட்ட அவை வந்து இந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிடும். அதுலேயே ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கலாம். ஸோ அவை வந்து போயிடும் அந்த போட்டில். இது வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பயன்படுத்தி கொண்டு ஃபோட்டோ எடுங்க. குடும்பமாக வந்தீங்கன்னா நல்லா. கிட்டத்தட்ட 1200 தொடக்கம் 1400 பாத் வாங்கினோம் இதில். ஸோ இந்த பேக்கேஜ் 1400 தான். நாங்கள் போகல, மெட்டாக்கள் எல்லாம் போயிடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கிட்ட போயிடும் இதில். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் போகிறோம். பயங்கர சீனிக்காக இருக்குது இந்த இடம் பாருங்கள். எங்களோட வந்தாக்கள் மெட்ட போட்டில் எரிச்சினுமில்ல, அவை தான் இதில் போய் கொண்டிருக்கணும். பயங்கர உயரம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னன் மாதிரி இருக்குது, ஏகப்பட்ட உயரம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பாருங்கள், கீழே இருக்கிற எல்லாமே தெரியுது. அவ்வளோ அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது, கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லிக்கணுமில்ல, அது மாதிரி இருக்குது. அங்கால போனாக்கள் 2 ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அதுக்கு 1200 தொடக்கம் 1400 பாத். ஸோ இதை அப்படியே உங்களுக்கு ரோவா மியூசிக்கோட போட்டுட்டு காட்டுறேன், நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல கடைசியாக அந்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு கொண்டு வந்து வந்தோம்னு சொன்னால், இதில் 25, 26 மீட்டர் ஆழமான இடத்துல உங்களை கொண்டு வந்து நீந்துறதுக்கு விடுவினம். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் விடுவினம் ஆவரேஜாக. ஸோ நீங்கள் இதையுமே இதாண்டி கொள்ளலாம். ஸோ நீந்த தெரியாதாக்கள் பயப்படவே தேவையில்லை. லைஃப் ஜாக்கெட் இருக்குது. லைஃப் ஜாக்கெட்டில் போட்டுட்டு நாங்கள் குதிச்சோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் மிதந்த ஒன்று தான் இருப்போம். தண்ணி நல்லா இருக்குது. தண்ணியை விட இந்த வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல கட்டாயமாக குதிப்போம், பார்ப்போம் என்ன மாதிரி நிலவர மாட்டேன். இதுக்கு அடுத்ததாக தான் ஸ்னோக்லிங் பண்ண விடுவேன். நீந்த தெரியும், இருந்தாலும் இதை போட்டுட்டேன், ஆழமாக இருக்குது. அவ்வா போட்டதால் ஆட்டோமேட்டிக்காக நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது.
ஏனோ தெரியல இந்த தண்ணியை பார்த்தோன்னே பயமாயிட்டு. சும்மா நார்மலாக நீந்துவேன். 25 மீட்டர் ஆழம் வேண்டிட்டுமா, அதான் யோசனையாக போயிட்டு. கையில் வர கோபுரம் வச்சுருக்கேன், அதை அப்படியே பிடிச்சி பாஞ்சாச்சு. யா ஓகே, ஜம் ஜம் ஜம். ஆனந்தமா இருக்கிறது. It's floating, that's why I'm enjoying. Brother, just leave your hand, it will float. See, leave brother, trust me. See, you will float automatically. But in case if it is open, then you have to grab it. Yeah, it's okay. படுத்துட்டு இருந்து மேலே பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? இப்படி தான் இருக்கு. வௌவால் பறக்குது. சூப்பராக இருக்கு. 4-5 ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் வந்தா சூப்பரான இடம். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து அடுத்ததாக ஸ்னோக்லிங் பண்ண கூட்டிகிட்டு போயினோம். ஸ்னோக்லிங் மாதிரி கொஞ்சம் நேரம் பண்ண முடியும். அதோட இது முடியுது. கடைசியாக மங்கி பீச் என்ற ஒரு இடம் இருக்குது, அங்கேயுமே போவோம். இப்போ கடைசியாக வந்து உங்களை வைக்கிங் குகைன்னு சொல்லி அந்த குகைக்கு கிட்ட கொண்டு வந்து விடுவினோம். உங்களுக்கு ஸ்னோக்லிங் கிளாஸ் எல்லாமே தந்து விடுவினோம். நீங்கள் இதுக்குள்ள கோரல் ரீஃப்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த வைக்கிங் குகைன்னு சொல்கிற அந்த குகை. ஸோ கீழே குதிப்போம். சூப்பராக இருக்குது இந்த கீழே தண்ணி. மீன்கள் எல்லாமே ஓடி தெரியுது இதுக்குள்ள, தெரியுதா? ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது இதுக்குள்ள. ஓகே, இப்போ இதில் ஸ்னோக்லிங் பண்ணலாம்னு சொல்லி வந்துட்டோம். இதில் மீன்கள் இருக்குது. சும்மா கிட்டவா ஒரு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். லைஃப் ஜாக்கெட் போட இல்லை, நார்மலாக தான் போகிறேன், பார்ப்போம். எப்பயுமே நாங்கள் தண்ணிக்குள்ளே பார்க்குற உலகம் மிக அழகாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மீன்கள் தெரியுதுன்னு சொல்லி. நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் நீந்தி போயிட்டு அங்கே இன்னும் அழகான மீன்களையும் கீழே உள்ள பவளப்பாறைகள் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளவு மீன்கள் எங்களுக்கு பக்கத்துலேயே நீந்தி கொண்டு வருதுன்னு சொல்லி. உங்களுக்கு நீச்சல் தெரியாட்டியுமே நீங்கள் இதை செஞ்சு கொள்ளலாம். ஸோ லைஃப் ஜாக்கெட் ஒன்று வாங்கி போடுங்க. மேலே வந்து ஸ்னோக்லிங் கியர் தருவாங்க. ஸோ உங்களால் சுவாசித்து கொண்டு நீங்கள் ஜாலியாக இந்த மீன்களை பார்த்தபடி நீங்கள் தண்ணியிலேயே மிதந்து கொண்டு இதை ரசித்து கொள்ள முடியும். கட்டாயமாக பிசி ஐலண்ட் ட்ரிப்பில் எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் இதை செய்யணும். கடைசியாக அப்படி இதில் ஸ்னோக்லிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வைக்கிங் இந்த கேவ் இருக்கு தானே, அதை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லிடணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மங்கி பீச்சுக்கு தான் போகிறோம். மூஞ்சியை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்கேன்.
nó không cầm. ஓகே, இந்த ட்ரிப்புண்ட கடைசியாக வந்து பிபி ஐலாண்டுக்கு கொண்டு வந்து உங்களை விட்டுருக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் குடிக்கலாம், ஏகப்பட்ட கடைகள் இருக்குது, தேவையானதை வாங்கி சாப்பிட்லாம். ஆனால் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த இடம். இந்த தீவு அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குது. இதுதான் உள்ளதுலேயே கொஞ்சம் பெரிய தீவு. ஸோ இதோட எங்களோட ட்ரிப் முடியுது. சரி, இந்த தீவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை சும்மா அப்படி மேலோட்டமாக போய் சுற்றி பார்ப்போம். மழை வரப்போகுது கிட்டத்தட்ட. இந்த பிபி ஐலாண்ட் மாதிரியே உங்களுக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டுன்னு சொல்லி இன்னொரு ஐலாண்டுக்குமே இப்படி கூட்டிகிட்டு போயினேன். ஸோ அந்த ஐலாண்டுக்குமே நீங்கள் முடிஞ்சால் போய்க்கொள்ளுங்க. ரெண்டில் ஏதாவது உண்டு. நான் ரெண்டும் விசாரித்த வரைக்கும் 1400 பாத் தான் வந்தது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு நீங்கள் போய்க்கொள்ளுங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த நாள் ஃபுல்லாக. வித்தியாசமான அனுபவம். கணக்கு பேர் வந்திருந்த ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. போட் மாற்றினோம், அப்படி இப்படி நடக்க ஒரு பயணத்தில் அது இருந்தால் தான் சுவாரஸ்யமாக இருக்குது. இங்கே ஐஸ்கிரீம் கடைகள் எல்லாமே இருக்குது. தேங்காயில் செஞ்ச ஐஸ்கிரீம் இருக்குது. என்ன அழகுடா சாமி. இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, இந்த போட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 1400 பாத் கேட்குறாங்க, அது நடுக்கடலுக்கு வச்சு. ஆனால் தாய்லாண்டு சர்ச் பண்ணாலே இந்த போட் கட்டாயமாக வந்து கொள்ளு. அந்த வகையில் பரவாயில்ல. ஓகே, இப்போ இந்த தீவை நான் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் திருப்ப கொண்டே இந்த போட்டில் இருந்து நாங்கள் எப்படி ஹாஸ்டலில் இருந்து எங்களை கூட்டிகிட்டு வந்துச்சுனோமோ அதே மாதிரி ஹாஸ்டல் வாசல்லே கொண்டே விடுவினோம். இப்போ தாய்லாண்டில் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புக்கெட்ன்ற டவுனில் இருக்கிறோம். இப்போ நாங்கள் புக்கெட்டில் இருந்துட்டு பேங்காக்குக்கு போக வேணும். இந்த ஹாஸ்டல் வந்து நல்லா இருந்தது. பத்தோங் ஹாஸ்டல்னு சொல்லி இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கொள்ளலாம். ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. See you brother, thank you. புக்கெட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் குறைவு, பயங்கர குறைவு. அதால் நீங்கள் மோட்டார் சைக்கிள் வந்து 200 பாத் 250 பாத்துக்கே உங்களோட மோட்டர் பைக்கின்ற இதை பொறுத்து. சில பெரிய பைக் எல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் 300-400 வரும். நீங்கள் சின்ன ஸ்கூட்டர் மாதிரி பைக் எடுத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 200க்கே நீங்கள் ஒரு நாளைக்கு தாண்டி கொள்ளலாம். மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 நாளுக்கு 2000 பாத். ஸோ மாதத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா பயங்கர சீப். ஓகே, இப்போ வந்துட்டுது. இதுலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு விசாரிப்போம். அங்கிருந்த ஹாஸ்டல் பத்தோங் ஹாஸ்டல். ஏன்னா இது பத்தோங்கன்ற ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ புக்கெட்லேயும் பத்தோங்கில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். நான் லிஃப்ட் கேட்டு ஈஸியாக போயிடலாம்னு நினச்சேன். நாங்கள் இன்னும் சிட்டி அவுட்டருக்கு போகணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாங்கள் தாய்லாந்து மட்டும் வந்திருந்தோம்டா நாங்கள் வடிவாக லிஃப்ட் கேட்டு பொறுமையாக போயிருக்கலாம். நாங்கள் இன்னும் முடிக்க வேண்டிய நாடுகள் கணக்கு இருக்குது. இன்னும் 3 நாடு இருக்குது. ஸோ அதால் இன்னும் அவுட்டருக்கு போகிறதெல்லாம் கஷ்டம். ஸோ வெள்ளனையே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போய் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு போய் கொண்டிருந்தால் தான் மிச்சம் 3 நாடுமே முடிக்கலாம். இதில் எங்கேயாவது போயிட்டு வெயிட் பண்ணுவோம். ஸோ 4:30 மட்டும் என்ன செய்கிறேன்னு தெரியலை. கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் இருக்குது. இன்னும் 1 மணித்தியாலம் இருக்குது. ஒரு மாதிரி 2 மணித்தியாலத்தை போக்காட்டியாச்சு. இப்போ 3 மணி ஆகிட்டு 4:30க்கு பஸ். ஸோ 4 மணிக்கே இதில் விரைச்சனவை சரியாக 4 மணிக்கு சொன்ன மாதிரி பஸ் வந்துட்டு. ஸோ இது வந்து புக்கெட்டில் இருந்து பேங்காக்கு போகிறது 750 ரூபாய்க்கு 750 தாய் பாத்துக்கு நான் வாங்கினான். நீங்கள் வந்து விஐபி டிக்கெட்டுன்னு சொல்லியிருக்கு, அது கொஞ்சம் ஸ்பீடாக போகும். ஓகே, பெரிய பேக்கை உள்ளே வச்சுருவோம், கீழே வச்சுட்டு சின்ன பேக்கை உள்ளே கொண்டு போவோம். கீழேயுமே இருக்குது பாருங்கள். This one, okay. Yes, inside. Okay. கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் நாங்கள் போக வேணும். டிவி இருக்குது, மற்ற சீட்டுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. கால் ரெஸ்ட் பண்ணுறதுக்குமே இது இருக்குது பாருங்கள். நல்ல வேலை லிஃப்ட் கேட்டு போயிருந்தோம்னா கதை முடிஞ்சிருக்குமேனு சொன்னால் மழை வேற போகுது. அந்த பக்கமெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் மழை மேகம்.
இதுலேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி ஒரு ஜூஸ் சின்னனா சாப்பிட்றதுக்கு உண்டு. ஸோ இவ்வளவுமே தந்திருக்கணும். இடைக்க போகிற வழியிலேயும் எங்கேயாவது நிப்பாட்டிக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் பார்ப்போம். கிட்டத்தட்ட இன்னும் 818 கிலோமீட்டர் போக வேணும். பஸ் வலிக்கிட ஆரம்பிச்சிட்டு கிட்டத்தட்ட நேற்று மதியம் நாங்கள் வெளிக்கிட்ட பயணம் இப்போ காலமே 5:18 இந்த நேரத்துக்கு தான் கொண்டு வந்து விட்டுருக்கணும். பேங்காக்கில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் நாங்கள் பயணம் செய்து வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு எங்கே போகலாம், என்ன ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுப்போம். ஏன்னா ஹாஸ்டல் கூட நான் புக் பண்ணல. ஏன்னா ஹாஸ்டல் வந்து செக்இன் பண்ணுற டைம் வந்து எப்படியும் 12 மணி இல்லை பின்னேரம் 3 மணி போல் தான் இருக்கும். ஸோ என்ன செய்கிறேன்னு தெரியல, பார்ப்போம். ஏர்லி செக்இன் எங்கேயாவது தந்துச்சுட்டு சொன்னால் நல்லா. ஓகே, இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இருந்து நாங்கள் கொஞ்ச நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிட்டு விடியவே வந்துடுவோம்னு தெரியும். அதால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேனாண்டா, ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வெள்ளனே செக்இன் பண்ண விடுவீங்களான்னு கேட்டேன். நான் ஓமண்டவை அதால் தான் நான் அந்த ஹாஸ்டலுக்கு போட்டேன். நான் சீதாய் ஹாஸ்டல்னு சொல்லி அந்த ஹாஸ்டல் தான். ஸோ இதிலேருந்து நாங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போய்கொள்ளலாம். பேங்காக்கில், அதாவது குறிப்பாக தாய்லாந்தில் வந்து மன்னராட்சி இப்போவுமே இருக்குதுன்னு நான் முதல் காணொலிகளெல்லாம் சொல்லியிருப்பேன். இவை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னராக இருக்க வேணும். ஸோ அவைண்ட படங்கள், நாங்கள் போகிற தெருக்கள், முக்கியமான கட்டிடங்கள், இந்த வாசல் எல்லாத்துலேயுமே இப்படி போட்டிருக்கு. இவர் மன்னரான்னு தெரியலை, ஆனால் அந்த ராஜ பரம்பரை அவைகள் தான், அதாவது அரச மன்னர்களுடைய வழித்தோன்றல்கள் தான் இவை. ஸோ அவைண்ட இது வந்து போட்டிருக்கு. இதில் வெயிட் பண்ணுவோம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே பஸ் வந்து கொண்டே இருக்குது. இப்போ இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் அடுத்த பஸ் வந்துடும். நான் கேட்டுறான் இதில் நிற்கிற அம்மாட்ட. அவள் வந்து சொன்னவா 3ஆம் நம்பர் பஸ் எடுத்து போங்கன்னு சொல்லி 2:37 போட்டிருக்கு. தேங்க்யூ. ஸோ இந்த பஸ்ஸில் போனோம்னா சரி. முன்பக்கத்தால் ஏறிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 தொடக்கம் 16 ஸ்டாப் நான் வடிவாக பார்க்கல. ஆனால் 1 மணித்தியால மடுக்கும் இதில் இருந்துட்டு நாங்கள் போக வேண்டிய ஹாஸ்டலுக்கு. ஸோ பொறுமையாக நாங்கள் போய்கொள்ளலாம். உள்ளுக்கு ஏசி போட்டிருக்கு, நல்லா இருக்குது சீட்டெல்லாம். முதல் தடவையாக தாய்லாந்துக்கு வந்துட்டு பஸ்ஸில் போகிறேன். நாங்கள் வந்து இறங்கிட்டோம். இதிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஹாஸ்டல். உள்ளுக்கு ஏசின்றதால கேமரா எல்லாம் கிளியர் இல்லாமல் இருக்குது. கடைசியாக நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். 800 கிலோமீட்டர் நாங்கள் புக்கத்தில் இருந்து பயணம் செய்து பேங்காக் வந்து பேங்காக்கில் இருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து கடைசியாக எங்களுடைய ஹாஸ்டல் சீதாய்க்கு நாங்கள் வந்துட்டோம். வேறு ஹாஸ்டலுமே கணக்கே இருக்குது. கொஞ்சம் விலை கூடவாமல் இருந்தது, கொஞ்சம் ரிவ்யூவும் மோசமாக இருந்தது. ஸோ இந்த ஹாஸ்டல் கொஞ்சம் பரவாயில்லை. உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, இப்போ குளிச்சுட்டு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் இருந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது, அந்த தெருவுக்கு போயிட்டு நாங்கள் காசு மாற்ற வேணும். ஏன்னா கையில் சுத்தமாக காசே இல்லை. பேங்க் பேலன்ஸும் 0 ஆகிட்டு. ஸோ ஹாஸ்டல் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னோட இடத்த போகிறதா இருந்தாலும் சரி, இப்போதைக்கு கார்டு யூஸ் பண்ண முடியாது. அடுத்த யூடி பேமெண்ட் வரணும். யூடி பேமெண்ட்டுமே பெருசாக வியூஸ் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க 90 நாளுக்கிட்ட நான் வீடியோக்கள் போட்டு. அதால் வந்து பார்த்திங்கன்னா $200 தான் இந்த 1 மாதத்துக்கே வந்திருக்கு. $200 வச்சு ட்ராவல் பண்ணுறதுலாம் சாத்தியமே இல்லை. சில பேர் யோசிப்பீங்க, என்னடா ஜாலியாக சுற்றுறான் அப்படி இப்படின்னு சொல்லி. அப்படி வந்தாலுமே ஃப்ளைட் காசு, தங்குறது, சாப்பிட்றது எல்லாத்துக்குமே சேர்த்து அதெல்லாம் போயிடும். ஸோ அதால் நாங்கள் சேவிங்ஸ்ன்றது இருக்காது. இப்போ எனக்கு நஷ்டத்தில் போகிற மாதிரி. சரி, அந்த கதையெல்லாம் விடுவோம். இப்போ நாங்கள் போயிட்டு காசை மாற்றுவோம். ஸோ இங்கே வந்து இதுதான் டாக்ஸி, அதாவது ஆட்டோ மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னுக்கு இப்படி ஒரு செட்டப்பில் இருக்கும். ஸோ ஒரு மோட்டர் பைக் மாதிரி தான் கிட்டத்தட்ட. மோட்டர் பைக் இன்ஜின் தான், கொஞ்சம் ஹெவியான இன்ஜின். இதில் ஆக்களை ஏற்றிட்டு போவினோம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் இதில் ஏறக்க முன்னம் விலைகளை கேட்டுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து அதிகளவான விலை சொல்லுவீங்கன்னு நீங்கள் ஏறிட்டு இடத்துல போய் இறங்கினா பிறகு. ஸோ நீங்கள் ஏறி அந்த இடத்தை போக முன்னமே இங்கே வந்து விலையை விசாரித்து கொள்ளுங்க. இங்கே வந்து புத்த சமயம்தான் அதிகளவான மக்களால் பின்பற்றப்படுது. எல்லா தெருக்கள், எல்லா கட்டிடங்கள், சின்ன சின்ன கடைகளுக்கு முன்னாலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமயம் சம்பந்தமான
சிலைகள் சரி, கோயில்கள் சரி, எல்லா இடத்துலையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மக்கள் மன்னராட்சி முறையுமே இருக்குது. மன்னராட்சி ப்ளஸ் பார்லிமெண்ட், அதாவது அரசாங்கம் சேர்ந்து மன்னருக்குமே அதிகளவு அதிகாரங்கள் இருக்குது. ஜோர்ஜ் பாருங்கள், இப்போ வரைக்குமே மன்னராட்சி நடக்கிற நாடுகளில் இதுவுமே உண்டு. மன்னரை அதிகளவுக்கு மக்கள் மதிக்கணுமா பயப்படணுமா என்று சொல்லி எனக்கு வடிவாக தெரியலை. மன்னராட்சிக்கும் மக்கள் வந்து மதிப்பு கொடுக்கணும். ஸோ அது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே மன்னருடைய படங்கள். தாய்லாந்து பாத் இருக்குது தானே, அதாவது தாய்லாந்துடைய நாணயத்தை வந்து தாய்லாந்து பாத்துன்னு சொல்லுவோம். அந்த காசில் கூட அவர்களுடைய படங்கள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நதி ஒன்று ஓடுது பாருங்கள். இந்த நதிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா சாவோ பிரயா நதின்னு சொல்லி தான் போட்டிருக்கு. CHAOPHRAYAன்னு சொல்லி. இந்த நதியோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமெல்லாம் சின்ன சின்ன வீடுகள் மரத்தால் செஞ்சுருக்குது. இந்த வாசல், இந்த வீடு கதவுகள் எல்லாம் இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் மலாக்காவில் பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குது. மலேசியாவில் மலாக்காவிலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது. இப்போ கவுசன் ரோட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல ஏகப்பட்ட மசாஜ் சென்டர், அதே நேரத்தில் சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்குது. பயங்கரமான ஒரு தெரு தான். இப்போ வந்து என்ன துறக்கையில் பொதுவாக வந்து பேங்காக்கில் சரி, தாய்லாந்தில் சரி இரவு நேரம் தான் எல்லாமே களகட்டும். இப்போ எல்லாம் பூட்டி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இரவு விடியவாக திறந்துருப்பினும் போயிட்டு நித்திர ஒன்றுட்டு பின்னேரம் போல் வந்து திறந்த பிறகு ஃபுல் டைமாக இரவில் பட்டையாக இருக்கும். ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல வருவேணும். இப்போ பார்க்குற இந்த ரோட்டை நாங்கள் இரவுக்கு வருவோம். விரைக்கில் நீங்கள் பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி அடையாளம் தெரியாத மாதிரி மாறி இருக்கும். இந்த பக்கமெல்லாம் பாருங்கள், பெரிய கட்டிடங்கள் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் கவனிச்சீங்களா, இது வந்து கோர்ட், சுப்ரீம் கோர்ட். தாய்லாந்தினுடைய சுப்ரீம் கோர்ட் இப்படி தான் இருக்குது. கோர்ட்டை பார்த்திங்கன்னா கோர்ட் மாதிரியே இல்லை. அதில் போட்டிருக்கு பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் பேங்காக்கினுடைய மிகப்பெரிய கோர்ட். சூப்பராக இருக்குது. இந்த கோர்ட் இப்படி இருக்கிறதுக்கு இந்த புத்த சமயத்தினுடைய ஆதிக்கம் தான் காரணம் இந்த கட்டிடங்களுக்கு. அதோட குறிப்பாக இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே பயங்கர க்ளீனாக இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிகள் எல்லாம் வச்சுருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வடிவான பூக்கள் போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா போட்லேயே போட்டிருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லி. இதில் இது சம்மந்தமான டீட்டெயில் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக லைனுக்கு இப்படியே பீரங்கி எல்லாம் இருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இதிலேருந்து அங்கே வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். யாருமே வீடியோ எடுக்காத அப்படி இப்படின்னு சொல்லி எந்த தடையுமே இல்லை. ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து போயும். அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா யாழி மாதிரியான ஒரு ஷேப்பில் ஒரு உருவம் இருக்குது. மற்றது இந்த தாய்லாந்து மொழியும் தமிழ் மொழிக்கும் சில சொற்கள் வந்து ஒரே மாதிரியான உச்சரிப்பு இருக்குது. மூக்கு அப்படி இப்படியான விஷயங்கள் வந்து சில வசனங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான ஒற்றுமை இருக்குது. ஸோ இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா மன்னருடைய படம் போட்டு வச்சுருக்கணும். இதில் தாய்லாந்து நாட்டினுடைய கொடி இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்களா, நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸை பார்த்துட்டு இப்போ கடைசியாக இந்த கிராண்ட் பேலஸுக்கு உள்ளே போகலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். மனசே மாறிட்டு, அவ்வளோ நல்ல வடிவாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்க உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கணுமென்ற ஆசை. யாருமே தமிழ்லையும் காட்டினதில்லை. அதால் உள்ளுக்கு உங்களுக்கு போயிட்டு நான் காட்ட போகிறேன். ஸோ 500 பாத்தோ 600 பாத் தானே, பிரச்சனை இல்லை, சமாளித்து கொள்வோம். உள்ளுக்கு வரேன். உள்ளுக்கு வந்து ட்ரெஸ் கோட் வந்து கொஞ்சம் கவனமாகவே பார்க்கணும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பிள்ளை விட்டுறாதீங்க. டிக்கெட் எடுக்கணும். உள்ளுக்கு வந்துட்டோம். நாங்கள் இன்னும் டிக்கெட்டே எடுக்கல. ஆனால் இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது. ஸோ கேஷுமே நீங்கள் கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம், கார்டுலேயும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஒரு ஆளுக்கு 500 பாத் வாங்கினோம். ஸோ பரவாயில்ல, வாங்குவோம்.
இதுதான் டிக்கெட். உங்களுக்கு 500 பாத்துக்கிட்ட வருது, ஒரு ஆளுக்கு 500 பாத். ஸோ கொஞ்சம் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கூட தான் இருந்தாலும் பரவாயில்லை. எப்படியான ஒரு இடத்த வந்து பார்க்குறதுல இல்லை இல்லை. இந்த இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பயங்கர வேலைப்பாடோடு இருக்குது. ஸோ டூர் கைட் நான் கேட்டேன், நான் உங்களுக்கு இது சம்மந்தமான தகவல்களை சொல்லிக்கொள்கிறதுக்கு டூர் கைடுக்கு 800 பாத் கேட்கினேன். ஸோ டிக்கெட் ப்ரைஸை விட இங்கே டூர் கைடோட காசு வந்து கூட. இப்போ இந்த பழசுக்குள்ளே வந்துட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். தங்கமெல்லாம் பூசின மாதிரி இருக்குது, அப்படியே ஜகஜோதியாக மின்னுது. இந்த பக்கம் இருக்கிற அந்த இதை பாருங்கள், தங்கமெல்லாம் பூசின மாதிரி தான் இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன கண்ணாடி பீஸ், சின்ன சின்ன சிவப்பு கலர் ரத்தினம் மாதிரி இப்படியான இதுகளால் செஞ்சு தான் இந்த மாளிகையே ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துலையும் பாருங்க. இந்த கிராண்ட் பேலஸின் கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா 1782 வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மே மாதம் 6ஆம் தேதி வந்து இந்த மாளிகை வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கணும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசர் புத்தா யோத்பா சுலலோக், அதாவது ராமா வன்னு சொல்கிற ஒரு மன்னர். அவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தச்சகன் அப்படின்னு சொல்லி 2 பேர் குறிப்பிட்டிருக்கணும். தச்சினன்கிட்ட இருந்து மன்னர் வந்து கிரீடத்தை கைப்பற்றின பிறகு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புக்காக முதல்ல இருந்த இடத்துல இருந்துட்டு குறிப்பாக இதில் நாங்கள் ஒரு ஆறு பார்த்துருப்போம், சாவ்பிரியான்னு சொல்லி ஒரு ஆறு. அந்த ஆறுக்கு பக்கத்தில் இந்த மாளிகையை கட்டுறார். ஸோ பாதுகாப்புக்காகத்தான் இந்த இடத்துல இந்த மாளிகை கட்டியிருக்கணும். அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த நதி ஒன்று விரைக்கில் பார்த்துருப்போம், அந்த நதி தான் நான் சொன்னேன் இப்போ குறிப்பிட்ட பேர் உள்ள நதி. இந்த நதிக்கு அண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துகள் அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கட்டி அதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் விரைக்கில் இன்னொரு பார்த்துருப்போம். அதாவது ரோயல் கோர்ட் எல்லாமே இருந்தது தானே, அதாவது வந்து நீதிமன்ற வளாகம் அப்படியான விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்திலேயே செஞ்சு தலைமுறையாக ஆண்டு கொண்டு வந்திருக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் குறிப்பாக யாருமே கொலோனியல்துவத்துக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கிற தெற்காசிய நாடுகளில் ஒரே ஒரு நாடு இந்த தாய்லாந்து. உள்ளே போயிட்டு பார்ப்போம். உள்ளே போகிறதுக்கு நாங்கள் சப்பாத்துக்களை கலட்ட வேணும். இப்போ தான் நாங்கள் உண்மையான மாளிகைக்குள்ளேயே போகிறோம். எப்பா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இருக்கிற இந்த வேலைப்பாடுகளை மட்டும் பாருங்கள், தெரியுதா? ஒவ்வொரு கலர் எவ்வளோ சின்ன சின்ன நுணுக்கமான வேலைப்பாடுகளோட ஒரு தூண், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் சேர்ந்து தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல அந்த தண்ணியை தாமரை பூவால் தொட்டு தலையில் வைக்கணும். சரி, நாங்கள் இப்போ உள்ளுக்கு போவோம். இதில் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட நாய் மாதிரி இருக்குது. யாழியோட ஷேப்புமே இருக்குது. யாழி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இங்காலேயுமே இன்னொரு கோயில் இருக்குது. ஸோ 2-3 கோயில்களுக்கு மேலே ஒரு இடத்துலையே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சுற்றி பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்சாய் மரங்கள் எல்லாமே இருக்குது. ஏகப்பட்ட பொன்சாய் மரங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொன்சாய் மரமே அதிகளவான விலை வரும். இந்த பக்கத்துலேருந்து வியூ நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல எப்படி வழிபாடு செய்யணும்னு பாருங்கள். சந்தன குச்சி, மெழுகுவத்தி கொளுத்தி அப்படி தான் வழிபாடு செய்யணும். பக்கமாக நாங்கள் வெளியில் போகிறது பார்த்திங்கன்னா எங்களோட சமயத்தில் இருக்கிற மாதிரி காவல் தெய்வங்களாக இருக்குமென்னு நினைக்கிறேன். 2 பக்கமே பெரிய ஒரு சிலை வச்சுருக்கணும், பெரிய வாளோட வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இப்படியே நாங்கள் வெளியில் போவோம்.
ஹோஸ்டல் விஷயத்தையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் திரும்ப ஹோஸ்டலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஹோஸ்டலுக்கு போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு சாப்பிடுவோம். விடியவும் சாப்பிடல. ஸோ மேங்கோ ஸ்டிக் ரைஸ் இன்றைக்கி பெருசாக கிடைக்காது. என்னடா திங்கக்கிழமை கடைகள் எல்லாம் பூட்டாம். கிடைச்சதுன்னு சொன்னால் மேங்கோ ஸ்டிக் ரைஸ் இன்றைக்கி சாப்பிடுவோம். அப்படி இல்லாட்டிக்கு நாளைக்கு மேங்கோ ஸ்டிக் ரைஸ் சாப்பிட்லாம். இப்போ இதில் இருந்துட்டு ஹோஸ்டலுக்கு நடந்து போவோம். ஹோஸ்டலில் இருந்து இங்கே வாரது கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். எப்படி நடந்தனே தெரியல. இப்போ திருப்ப போனால் 3 கிலோமீட்டர், இன்றைக்கு 6 கிலோமீட்டர் கிட்ட நடந்துடுவோம். திருப்ப இங்கே நடந்து போய் கொண்டிருக்கே இங்கே வந்து மேங்கோ ஸ்டிக் ரைஸ் இருக்குது. அதால் இங்கேயே சாப்பிடுவோம். ஸோ ஒன்று வாங்குவோம். மதிய சாப்பாடை இங்கேயே முடிச்சு கொள்ளலாம். Give me 1 mango stick rice. ஓகே, இதில் இருப்போம். ஜூஸுமே வாங்கியாச்சு. மேங்கோ ஸ்டிக் ரைஸையும் சாப்பிடுவோம். ஓகே, சாப்பாடு வந்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் தருவினம், இந்த சோறும் இருக்கும், தேங்காய் பால் ஊற்றி தருவினம். சில வேளை தேங்காய் பால் வந்து தனியாக தருவினம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மலேசியாவில் நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கோம். இங்கே மாம்பழம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பெருசாக இருக்குது. நான் போய் அதில் ஆடுறேன். நல்ல இனிப்பாகவும் இருக்குது. தேங்காய் பாலோட இதை சாப்பிட்றோம். தாய்லாந்து வந்தீங்கன்னா ட்ரை பண்ணாமல் போனீங்கன்னா பயங்கர வேஸ்ட். எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். மலேசியாவிலேயே ஒரு கால் சாப்பிட்டோன்னே பிடிச்சிட்டு தாய்லாண்டில் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் கீழே போயிட்டு டக்குண்டு இந்த இடத்துலேருந்து போவோம். கிட்டத்தட்ட 78 தாய்லாந்து பாத் வருது. இங்கேருந்து 7 கிலோமீட்டர்கிட்ட வருது. ஸோ அங்கே இருக்குது. ஸோ பக்கத்துலேயே 7-Eleven எல்லாம் இருக்குது. நான் தங்கி இருக்கிறது சீத்தாய் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கிறேன். இங்கே வந்து நான் மத்தியானம் சாப்பிட்றேன். சாப்பாடு நல்லா இருந்தது. ஸோ தெருவோர கடைகள்லேயே நாங்கள் சாப்பிட்டா சீப்பாக முடிச்சுக்கொள்ளலாம். ஓகே, நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயே போவோம்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கிரெப்லேயே போவோம். கிரெப் இல்லாட்டிக்கு போல்ட் இல்லாட்டிக்கு இன்ட்ரைவ் 3லேயுமே பாருங்கள் எது குறைவாக இருக்கோ நீங்கள் அதில் போய்க்கொள்ளுங்க. மூளுக்குள்ளே சும்மா சுற்றி பார்ப்போம். உள்ளுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு நாங்கள் இங்கே உள்ள அந்த முதல இறைச்சி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 7 மணி நேரம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பழைய ஒரு ட்ரெயின் பெட்டி மாதிரி கொண்டு வச்சுருக்கேன் டெக்கரேட் பண்ணி. இதுக்கு பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதி ஓடுது. ஸோ அந்த இடத்த முதல்ல போய் பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து ரிவர் க்ரூஸ் எல்லாம் போகுமா. அதாவது இந்த டைமில் படகுகளில் ஆட்கள் வந்து சவாரி செய்வினும். அதை போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் இருக்கும். முதல் இறைச்சி எங்கே இருக்குன்றதை தேடி பார்ப்போம். கட்டாயமாக இங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. நல்லா இருக்குல்ல. இதில் இப்போ டிக்கெட் எடுத்து என்ன மாதிரின்றதை பார்ப்போம். இப்போ யாராவது போயிட்டு சுற்றிச்சிட்டுமென்னு சொன்னால் பார்ப்போம். விலை குறைவாக இருந்தால் நாங்கள் போய்க்கொள்வோம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கட்டாயமாக அதை ட்ரை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 500 தாய் பாத்து கிட்ட வருது. ஸோ எங்களுக்கு வேண்டாம். ஆனால் நல்லா இருக்கும். 500 தாய் பாத்துக்கு வேத்தான்னு சொன்னால் நாங்கள் இப்போதைக்கு எங்களோட பட்ஜெட்டில் போகிறதால செய்ய முடியாது. மேலே இருந்து ஒரு ஆள் மெல்ல மெல்ல வராங்குது. கட்டாயமாக இந்த இடத்துக்கு போக சொல்லி சசியன் நான் சொன்னார். எனக்கு அப்போ விளங்கல, இப்போ விளங்குது. பயங்கரமாக இருக்குது. சரி, நாங்கள் இதுக்கு பின்னால் போயிட்டு நாங்கள் பார்க்க வந்த விஷயத்தை பார்ப்போம். இதுதான் பயங்கர பெருசாக இருக்குது. நாங்கள் ஒரு நாளுமே இந்த ரிவர் க்ரூஸ் அதாவது இப்படியான போட்டுகளில் நாங்கள் போனதில்லை. வருங்காலத்தில் போவோம், ஏதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னால். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டார்டிகா, மற்றது கீழே அண்டார்டிகா, மற்ற வேறு இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி பெரிய கப்பல்களில் உங்களை ஒரு கிழமை 2 கிழமைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கு பயங்கரமாக நாங்கள் காசு கொடுக்க வேணும். கிட்டத்தட்ட ஒரு $10,000-15,000 கிட்ட வரும். ஸோ அது வந்து ஒவ்வொரு கப்பலின் இதை பொறுத்து. சில கப்பல் எல்லாம் சீப்பான இதுகளுக்கே எடுத்துக்கொள்ளலாம்.
எப்படி இருக்குன்னு பாருங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கடல் பயணத்துக்கு போகணும்னு எனக்கு பயங்கர ஆசை. இவ்வளோ மக்களுமே காத்து கொண்டிருக்கணும் பாருங்க, இவ்வளோ லைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டோங், அதாவது வந்து பட்போங் நைட் மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு நைட் மார்க்கெட் இருக்குது. இங்கே நான் வந்திருக்கிறேன். உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். சில விஷயங்கள் இங்கே வந்து வேறு விஷயங்களும் இருக்குது. ஆனால் இது உண்மையிலேயே ஒரு நைட் மார்க்கெட் தான். இதுக்குள்ளே போவோம். சாப்பாடுகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் என்ன சாப்பிட இல்லை. இந்த பக்கம் பாருங்க, கணவாய், இந்த சிங்கராலன்னு சொல்லுவோமே அது இருக்குது. பேக்கோன் இருக்குது, ஸ்விம்ப் இருக்குது. ஸோ முதல்ல இப்படியே ஒருக்கா அப்படி சுற்றி வருவோம். சுற்றி வந்துட்டு கடைசியாக நாங்கள் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். இந்த இடத்துல பாருங்கள், மாம்பழம் இருக்குது, தூரியன் பழம் இருக்குது. இங்கே வந்து தூரியன் பழம் கொஞ்சம் ஃபேமஸ். ஹலோ. இங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் பழகினும், அதாவது கதைக்கணும் வீடியோக்களில். ஸோ கணவர் வந்து கேட்டிருந்தீங்க ஹலால் ஃபுட் இருக்கான்னு சொல்லி. இங்கே வந்து ஹலால் ஃபுட் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற கடைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா சரி. ஸோ இப்படியான இடங்களில் இருக்கிறது குறைவாக இருக்கும். இதெல்லாம் என்ன சாப்பாடுன்னு தெரியல பாருங்கள். I don't want. Huh? I don't want. You want ping pong too? I know. No, I don't want. I'm just looking for a. Ping pong. No. Shooting balloon, open a bottle. No. Super good. Thank you. Maybe I will look these foods and I will come back. Okay, I remember you. Yeah. Okay. அவர் வந்து வேறு விஷயத்துக்கு கூப்பிட்றார். ஃப்ரீ ஷோ இருக்குது, அடல்ட் ஷோ இருக்குன்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். சாப்பாடை பாருங்கள், ஏகப்பட்ட சாப்பாடுகள் இருக்குங்க. இங்கே இருக்குது. முதல்ல இந்த வாய் வச்சுருக்கணும். ஸோ நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து முதல்ல ஒருக்கா டேஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நான் நினைக்கிறேன் இதில் பண்டி இறைச்சி தான் கூடவாக இருக்குது. பின்னுக்கு பாருங்கள், சோளம் வச்சுருக்கணும். ஏகப்பட்ட ஆக்கள் இருக்கணும். இது பயங்கரமாக இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேறு விஷயங்கள் நடக்குது. இப்போ நாங்கள் கவுசன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். கவுசன் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல் கிரில் இருக்குது. இங்கேயே ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் எக்ஸோட்டிக்கான சாப்பாடுகள். இந்த பூச்சி அப்படியான விஷயங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த பட்டாய் வந்து நல்லா இருக்குது. ஒருக்கா சுற்றி போட்டு வந்துட்டு இந்த பட்டாய் சாப்பிடுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி இருக்குது. இந்த இடத்துல தெரியுதா? கரப்பான் பூச்சி. இந்தியாவில் வேறு வண்டு, சின்ன ஈசல் மாதிரி. இந்தியாவில் பாருங்க ஒரு புழு மாதிரி ஒன்று இருக்குது. இந்தியாவில் பாருங்க வீடுகளில் வருமே இந்த தென்னம்பண்டு மாதிரி கிட்டத்தட்ட ஒன்று இருக்குது. இந்த பக்கம் தவளை, சின்ன தவளை பொறிச்சு வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு புழு இருக்குது. இதுலேயுமே தேள் இருக்குது பாருங்க. இந்த விலை ஓண்டுமே போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 60 பாத்து கிட்ட வருது. ஸோ எல்லாமே 60 பாத், 180 பாத். இந்த பேம்பு கேட்டர்பில்லர் நான் நினைக்கிறேன் இதுவாக இருக்க வேணும். அது வந்து கிட்டத்தட்ட 150. என்ன செய்வோம், சாப்பிட்ருவோமா? நாங்கள் அப்படியே ஒரு சுற்றிட்டு வந்துட்டு கடைசியாக இது சாப்பிட்றேன்னு முடிவெடுப்போம். இப்படியே தான் வீடியோ ஆரம்பிச்சலேன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன்னு யோசிப்பீங்க. வேறு வழி இல்லை. இந்த தெருவுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி விடிய வந்திருப்போம். இதுக்கு முதல் காணொலியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போக்க வந்து பாருங்கள் எப்படி இருந்த தெரு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அடையாளமே தெரியாமல் இரவில் மாறி இருக்குமென்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான்.
இப்போ கடைசியாக நான் ஏதாவது ஒன்று வாங்குவோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டு வந்தேன். நான் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முழு இதில் பாருங்கள், எனக்கு வார்த்தையே வருதில்லை. முழுமையான ஒரு முதலை இருக்குது தானே, அலிகேட்டரா இல்லை முதலையிலே 2-3 இருக்குது. அதை வந்து அப்படியே பாபிக்கு மாதிரி போட்டு தரணும். இந்த வாயையெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இது சாப்பிடலாமன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்குறேன் உண்டு. அப்படியே உரிச்சு தோலை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல சின்னனா தடியில் குத்தி அதில் இப்போ மேலே வந்து ஃப்ளேவர் எல்லாம் போட்டு சுடினும். இந்த வாயை பாருங்க. ஸ்பைசியாக வேணுமா இல்லாட்டிக்கு நார்மலாக வேணுமான்னு கேட்டு அவையெல்லாம் செய்யணும். இப்போ கடைசியாக கொண்டு வந்து தந்திருக்கணும். கொண்டை கடிச்சு பார்ப்போம். அங்கே இருக்கு முதல்ல. அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்லை, கிட்டத்தட்ட சப்பப்படுது. ஒரு ரச்சி கொஞ்சம் இதாக சப்பப்படுது, மற்றபடி ஓகே. ஆனால் பயங்கர காரமாக இருக்குது. அதை முன்னுக்கு வச்சு கொண்டு சாப்பிட அப்போ அதை யோசிக்காமல் சாப்பிட்டோம்டா ஓகே. அவ்வளோ மோசமாக இல்லை. இட்ஸ் குட். எதிர்பார்க்குற அளவுக்கு மோசம் இல்லை. வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பூச்சி அதுகள் வந்து நான் சாப்பிடல. அதை பார்க்க என்னால் சாப்பிட யோசிக்கவே முடியலை. முதல்ல ஓகே. ஆஃப்ரிக்கா போயிருந்தேன் நாங்கள். ஆஃப்ரிக்காவில் உகண்டாவில் சின்ன முதல்ல சாப்பிட்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனால் நான் சாப்பிடல. Thank you so much. Have a nice day. Thank you. Yeah, thank you. Can you take one photo for me? Oh, yes, okay. Absolutely. Don't worry. No problem. கடைசி துண்டுமே சாப்பிட்டாச்சு. உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போ. இப்போ இதில் முதல்ல சாப்பிட்டோம். என்னாலேயே நம்ப முடியாமல் இருக்குது. அவ்வளோ பெரிய மோசமான சாப்பாடு இல்லை. சாதாரணமாக எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ ஒரு தடவை தான் வாழ்க்கையில் சாப்பிட்டு பார்த்தேன். வியூஸுக்காக எல்லாம் இல்லை, எனக்கு சாப்பிடணும்னு தோணிச்சுது. ஸோ வியூஸுக்காக என்ன சொன்னால் நான் அந்த பூச்சியை கூட சும்மா வாயில் வச்சு கடிச்சிட்டு ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வியூஸுக்காக இல்லை, எனக்கு முதலே ஆஃப்ரிக்காவிலேயே எனக்கு சாப்பிடணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் பூச்சி எல்லாம் இன்றைக்கி ட்ரை பண்ணுற அளவுக்கு இல்லை. சரி, நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு ஹாஸ்டலை நோக்கி மெல்ல மெல்லமாக நடக்க வலிக்கிடுவோம். இதுலேருந்து ஹாஸ்டல் 2 கிலோமீட்டர். இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த ஊரான பட்டாயாவுக்கு போக போகிறோம். பட்டாயாவுக்கு போக்குமுன்னா பேக்கில் கொஞ்சம் துவைக்க வேண்டிய உடுப்புகள் இருக்குது. இங்கே வந்து துவைக்கிறதுக்கான லோண்ட்ரி இருக்குது. அங்கே போயிட்டு லோண்ட்ரியில் உடுப்பை துவைச்சிட்டு அடுத்ததாக வந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நாங்கள் பஸ் ஏறி பட்டாயா போகிறோம். இந்த தெற்கிழக்காசிய நாடுகளில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லோண்ட்ரி இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்தில் இதுலேயே நாங்கள் எடுக்கலாம். வெண்டிங் மிஷின் இருக்குது. இதில் SF XL எல்லாமே நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதில் போயிட்டு கொயின் எடுக்கணும். இந்த வெண்டிங் மிஷினில் பாருங்கள், சேவையான SF XL எல்லாமே இருக்குது. 5 பாத் தான் வருது. இந்த மெஷினில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தாளை போட்டிங்கன்னா தாய்லாந்துடைய சின்ன கொயின் வரும். இதில் போயிட்டு நாங்கள் ஏதாவது எடுப்போம். லோண்ட்ரி டிட்டர்ஜென்ட் இருக்குது தானே, சலவைத்தூள். ஸோ 2 எடுக்கலாம்.
இப்போ உடுப்பை இதுக்க போட்டுட்டு 40 பாத் போட்டோம்னா சரி துவைச்சி தந்துடும். ஸோ இதில் நேரம் எல்லாமே வந்து கொள்ளும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இதுகளை பயன்படுத்தி துவைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ துவைச்சா பிறகு திருப்ப நாங்கள் இன்னும் ஒரு 40 இல்லை 50 தாய்லாந்து பாத் போட்டோம்னு சொன்னால் இதுலேயே காய வச்சிடலாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்தில் காஞ்சிரும். உடுப்பெல்லாம் காஞ்ச உடனே நீங்கள் நேரம் எடுத்து பேக்கில் அடுக்கிட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அங்கே துவைக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள் இதில் இருந்துட்டு இப்போ போயிட்டு விடிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு வருவோம். வந்துட்டு நாங்கள் இதில் காய வச்சுட்டு அப்படி எடுத்துகிட்டு எங்களோட பயணத்தை தொடரக்கூடிய மாதிரி இருக்கும். சாப்பாடு வந்துட்டுது பாருங்கள். இங்கே வந்து குக்கும்பர் இருக்குது தானே, அதை எப்படி வெட்டி வைப்பினும் அதிக அளவாக ஃப்ரைட் ரைஸ் தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லாட்டிக்கு நீங்கள் இதில் 7-Eleven போயிட்டு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஸோ எனக்கு இதுவே ஓகே. ரெண்டுமே 50 தாய் பாத் தான் வருது. 7-Eleven வாங்கினா சூடு பண்ணி தருவேணும், அது ரெடிமேடாக இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்குது. ஆக எண்ணெயாக இல்லை, சில இடத்து எண்ணெயாக இருக்கும், இது நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, இப்போ இதில் சாப்பிட்டுட்டு லோண்ட்ரிக்கு போனோம்னா உடுப்பு எடுக்கலாம். உடுப்பு எடுத்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்ததாக வந்து பட்டாயாவுக்கு தான் போகிறோம். பட்டாயாவில் ஒரு நாள், அதுக்கு பிறகு எங்களுடைய அடுத்த நாடான கம்போடியாவுக்கு போக போகிறோம். ஸோ கம்போடியாவில் வச்சு நாங்கள் லாவோஸ் விசா அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி விசா கூட எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நான் அந்தந்த நாடுகளுக்கு போய்க்க நான் உங்களுக்கு எப்படி விசா எடுக்கிறேன்ற எல்லாமே சொல்லிக்கொள்ளுவேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாரை கும்பிடினம், இதில் தெரியுதா? அதிகளவான மக்கள் வந்து இங்கே வந்து விநாயகரை கும்பிடினம். இதெல்லாம் சிவன் சிலைன்னு நினைக்கிறேன். சிவன் தான், பார்த்தீங்களா? எல்லா இடங்கள்லையும் இது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, ஏன் வந்து தாய்லாந்து மக்கள் எல்லாம் விநாயகரை கும்பிடினும் பிள்ளையாரை கும்பிடினும்னு சொல்லி ஏதோ கனெக்ஷன் இருக்குது தானே? அந்த காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மலேசியா மற்றது இந்த தாய்லாந்து இப்படியான இடங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் எல்லாம் ஆட்சி செஞ்சவேன்னு சொல்லி. ஸோ அதிண்ட காரணமாகவும் இருக்கலாம், அதுதான் ரீசனாகவும் இருக்கலாம். திருப்ப வந்தாச்சு, எல்லாம் துவைச்சி முடிஞ்சு, டைமும் முடிஞ்சுது. அடுத்து ட்ரையருக்கு போடுவோம். இப்படியான விஷயங்கள் எல்லாம் எல்லா நாடுகள்லையும் இருந்தால் இவ்வளோ ஈஸி ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதுக்கு 50 பாத் போட்டோம்னா சரி. ஓகே, காய வைப்போம். ஓகே, சுத்த வலிக்கிட்டு இன்னொரு 26 நிமிஷம் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். சரி, காஞ்சிடும். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே அடுக்கிட்டேன். இதில் இருந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம். கிட்டத்தட்ட 1 மணிக்கு பஸ் இருக்குது இதிலேருந்து. அதாவது பேங்காக்லேருந்து பட்டாயாவுக்கு 1 மணிக்கு பஸ் இருக்குது. ஸோ பஸ்ஸில் நாங்கள் போய்க்கொள்ளலாம். ட்ரெயினுமே இருக்குது. ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. ட்ரெயின் இருந்தால் நாங்கள் ட்ரெயினில் போவோம். ஏன்னா அடுத்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 மணிக்கு தான் இருக்குது. இதுலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்து பேங்காக்கில் இருக்கிற பஸ் டெர்மினல் 2க்கு போகணும். அங்கே இருந்து தான் எல்லா இடங்களுக்கும் பஸ் போய்க்கொள்ளும். ஹாஸ்டல்ல இருந்து நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். 509 நம்பர் பஸ் எடுக்க வேணும். இது வந்துட்டு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். அங்கேருந்து நாங்கள் பட்டாயாக்கு போய் கொள்ளலாம். பட்டாயாக்கு போகிறதுக்கு 3 வழி இருக்குது. ஒன்று ட்ரெயின் எடுக்கலாம், சின்ன வேன் இருக்குது. வேனில் வந்து ஆட்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். பஸ்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நான் பஸ்ஸில் போகிறேன். வெயிட் பண்ணோம். ஓகே, பஸ் வந்துட்டு எப்பா எவ்வளோ டூரிஸ்ட் வேறுங்க. ஓகே, பஸ்ஸுக்குள்ளே வந்து ஏறிட்டோம். பயங்கர க்ரௌடாக இருந்தது. இப்போ அடுத்த ஸ்டாப்பில் எல்லோரும் இறங்கிட்டோம். இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 தொடக்கம் 40 நிமிஷத்தில் நாங்கள் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம். இப்போ வந்துட்டு பஸ் கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கிட்ட ஆனது. நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட்டில் வரணும்னு சொல்லிங்கன்னா இதில் வந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 20 தாய்லாந்து பாத் தான் வந்தது. கொஞ்சம் விரைவாக வரணும்னு சொன்னால் நீங்கள் கிரப்போ இல்லாட்டிக்கு போல்ட்டோ இன்ட்ரைவோ போட்டுக்கொள்ளுங்க. கடைசியாக என்னுடைய ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா SINDYன்னு சொல்லியிருக்கு தானே, சிண்டி ரூம்ஸ் அண்ட் ஹாஸ்டல். கொஞ்சம் விலை கூட தானே, நான் பயங்கர க்ளீனாக நீட்டாக இருந்தது, நல்ல ரிவ்யூவும் இருந்தது. உள்ளே போயிட்டு
செக்இன் பண்ணிவிட்டு நான் உங்களோட கதைச்சு கொள்கிறேன். 5, 6, 7. ஜஸ்ட் திஸ் ஒன். This one. Hey, sir. லொக்கருமே தந்திருக்கணும். பயங்கர பெருசாகவே இருக்குது, பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டாக இருக்குது. ஏன் நான் வந்து இதை புக் பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 396 தாய்லாந்து பாத் வருது. விடிய காலமாக சாப்பாடோட நல்ல ரிவ்யூ இருந்தது, லாபமாக இருந்தது. ஸோ அதால் தான் நான் புக் பண்ணேன். காலை வணக்கம் மக்களே. இப்போ ஹாஸ்டல்லையே விடிய காலமாக சாப்பாடு தெரியணும். ப்ரஷ் பண்ணிட்டு வந்தாச்சு, பயங்கரமாக பசிக்குது, சாப்பிடுவோம். பான் இருக்குது, டோஸ்ட் பண்ணிவிட்டு ஜாம் இருக்குது, பட்டர் இருக்குது. அதனால் டீயுமே நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். டீ இருக்குது, காஃபி இருக்குது. இப்போ என்ன ஒருத்தர் எழும்பே இல்லை, ஏன்னா பயங்கரமாக எல்லாருமே லேட்டாக தான் படிக்கணும். நான் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகிற வீடியோ எடுக்க மாட்டேக்காக வெளில நான் படுத்துட்டேன். இந்த வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குது. உண்மையாக வந்தீங்கன்னா இங்கே தங்கி கொள்ளுங்கள். $10 தான். விடிய காலமாக சாப்பாடுமே தெரியணும், டவல் தெரியணும், க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. பார்ட்டி ஹாஸ்டல் மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு பார்ட்டி ஹாஸ்டல் வேணுமென்றாலுமே இங்கே பக்கத்தில் ஏகப்பட்ட ஹாஸ்டல்கள் இருக்குது. ஹாஸ்டலுக்கு வெளியால் எல்லா இடத்துலையுமே மணி சேஞ்சர் இருக்குது. இந்த ரோட் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஒரே ரேட் தான். நான் அதில் பார்த்தனா இதில் பார்த்தனா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரேட்டுக்கு தான் இருக்குது. ஸோ அங்கால இன்னொன்று இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே 35.99. ஸோ எதில் பெஸ்ட்டாக இருக்கோ அதில் நாங்கள் மாற்றிக்கொள்வோம். ஸோ பட்ஜெட்டில் திரிகிறதால கொஞ்சம் காசையுமே நாங்கள் இழக்கக்கூடாது. வீணாக இழந்தோம்னு சொன்னால் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரே ரேட்டுன்னு தான் கேள்விப்பட்டேன்னா எதுக்குமே தேடி பார்ப்போம். காசை மாற்றி போட்டு இதுக்கு அடுத்ததான் நாங்கள் டாக்ஸி புக் பண்ணி டைகர் பார்க்குக்கு தான் போகிறோம். டைகர் பார்க் வந்து இங்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் போல்ட் போட்டு டைகர் பார்க்குக்கு போய் கொண்டிருக்கிறேன். இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஸோ இதால் போல்ட்டே போட்டுட்டோம். ஸோ போல்ட், இன்ட்ரைவ் இதில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். போல்ட், இன்ட்ரைவ், கிராப் இதில் 3ல் எது கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக வருதோ அதை நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள். இப்போ டைகர் பார்க்குக்குள்ளே வந்துட்டோம். பயங்கரமாக க்ரௌட். இதில் நாங்கள் டிக்கெட் எடுக்க வேணும். நீங்கள் ஆன்லைன்லேயுமே பார்த்துக்கொள்ளலாம் டிக்கெட் விலைகள். நான் இதில் போயிட்டு உங்களுக்கு டிக்கெட் விலையை காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல போயிட்டு என்ன பேக்கேஜ் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு கார்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான பேக்கேஜ் எடுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எனிலேருந்து சின்ன, அதாவது 6 மாத குட்டி இருக்குது. ஸோ அதை எடுங்க. அதுக்கு அடுத்ததாக பெருசில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு 1100 பாத் வந்தது. ஸோ இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போனோம்னா பே பண்ணிக்கொள்ளலாம். பே பண்ணிட்டோம்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிவிட்டு எங்களோட டைம் வரைக்க உள்ளே போயிட்டு அந்த புளியை நாங்கள் தொட்டு பார்க்கலாம், போட்டு கொடுக்கலாம், என்னென்னாலும் செய்யலாம். இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நிற்கிது. ஆக்களோட தான் போகணும்னு சொன்னவன். நாங்கள் இப்போ மீடியம் சைஸ் உள்ள புளி உள்ள இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வால் பக்கம் தான் எல்லாரையுமே நிற்க சொல்லிச்சினோம். ஸோ உங்களுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் தந்து கொள்ளுவினோம். எப்படி ஒரு புளியை பூனை மாதிரி மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அடுத்தது நாங்கள் சின்ன உள்ள புளிக்கு போவோம். உடவுலே இப்படி ஒவ்வொரு சைஸுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொள்ளலாம். வந்துட்டு சின்ன பிள்ளைகளோட எல்லாம் வடிவாக தானலாம், பயப்படுற அளவுக்கெல்லாம் பெருசாக இல்லை. முன்னுக்கு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நீங்கள் தனியாக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை 10 நிமிஷத்துக்கிட்ட விடுவினம். குரூப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் 5 பேராண்டா ஒரு ஆளுக்கு 2 நிமிஷப்படி பிரிஞ்சிடும். ஸோ அந்த விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த புலிக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் உள்ள புலிக்குட்டியா. ஐயோ எப்படி இருக்குன்னு பாருங்க. லைட்டாகவுமே பயமாக தான் இருக்குது. ஏதோ கீறி விட்டுச்சேன்டா ஸோ இந்த புலிக்குட்டி 1.5 வருஷம் உள்ள புலிக்குட்டி. அடுத்ததான் நாங்கள் போக போகிறதுக்கு வந்து லைனில் நிற்க வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாத குட்டி. யூ ஆர் டேக்கிங் ஃபோட்டோ?
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன புலிக்குட்டி இருக்குது, ஸ்மால் சைஸ். இதுதான் சின்ன பிள்ளைகளோட வந்ததுன்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் ஜோதிச்சு பாருங்க, புலியெல்லாம் இப்படி சாதுவான மிருகம் இல்லை, இதை ஏதோ ஒன்று பண்ணி தான் இப்படி வச்சுருக்கணும். பாருங்க, ஒரு குழந்தை பிள்ளையோட கிட்டத்தட்ட பூனைக்குட்டி மாதிரி இருக்குது பார்க்க. 공격성을 보이기 위한 것 같아요. இந்த பக்கமெல்லாம் பெரிய புலி, இந்த லைனுக்கு ஃபுல்லாகவே அப்படி தான். இந்தியாவில் தான் அந்த 6 மாத குட்டி இருக்குது. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் வரும். சின்ன பிள்ளைகளோட வந்தீங்கன்னா இது நல்லா இருக்கும். ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒரு சின்ன புலிக்குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ உள்ளுக்கு வந்துட்டோம். பிஹைண்ட் ஓகே, புலிக்கு பின்னால் தான் இருக்க சொல்லி. ஓகே, 6 மாத குட்டி எழும்பிட்டு. சின்னனா இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. ஐயோ, நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா ஒரு நல்ல என்னன்னு சொன்னால், இப்போ குரூப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் டைம் பிரிஞ்சிடும். தனியாக வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கான டைமே கொஞ்சம் கூட வரும். வாழை பாருங்க, ஆனால் பார்க்க பாவமாக இருக்குது. கிட்டத்தட்ட பூனைக்குட்டி மாதிரி இருக்குது தெரியுதா, ஆனால் புலிக்குட்டி. முன்னுக்கு தொடக்கூடாதுன்னு திருப்ப சொன்னவன். உங்களுக்கு எந்த வித பயமே இல்லை. நீங்கள் கட்டாயமாக குடும்பமாக வந்தீங்கன்னு சொன்னால், ஃபேமிலியாக வந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். 2 புலியோடையும் உங்களுக்கு டைம் தருவீங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. காலை பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட பூனைன்ற கால் மாதிரி தான் இருக்குது. பாவம், நல்ல வடிவாக படத்தை நிற்கிற உள்ளது. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு இதை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நாங்களும் தான் பண்ணுறோம், உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஸ்மாலஸ்ட் புலி இருக்குது தானே, அதை நாங்கள் பார்த்துட்டு அதோடையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அது தடவி வடிவாக விளையாடிட்டு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் டபின்னு சொல்லியிருக்குது. இந்த புலியுமே நல்ல ஒரு சின்ன புலி தான். ரெண்டுமே சின்ன வகை தான், ஆனால் இது கொஞ்சம் விலை வேறு. நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளுங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது. இதுக்கு க்ரௌட் இல்லை. ஸோ நீங்கள் இந்த புலிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் க்ரௌடாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன ஷூ மாதிரி தான் இதை வச்சுருக்கணும். சின்னனா ஒரு ஷூ மாதிரி தான் இது இருக்குது. தெரியுதா? அது இந்த கலர் வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்கு அந்த பேர். இங்கே வாக்கிங் ஸோன் இருக்குது. நாங்கள் இதால் சும்மா நடந்து போகலாம். ஸோ இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத அப்படியே பார்த்து கொண்டு போவோம். ஓ, பயந்துட்டு இதில் பாருங்கள் 2 புலிக்குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். உண்மையாக வடிவாக இருக்குது, ஆனால் பயங்கரமான மோசமானதை இப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கணும். எப்படி தான் ட்ரெயின் பண்ணினமோ தெரியல. சில வேளை ஊசியில் ஏதாவது அடிச்சிருக்கணும். ஸோ ஜாலியாக அது பாட்டுக்கு இதுக்குள்ளே நிற்கிது. நோ ஃப்ளாஷ் போட்டிருக்கு, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இஞ்சால போகலாம் இப்படி இது வரைக்கும். எம்மா துண்டு புலி, இதுக்கெல்லாம் மனுஷன் போவானா?
உண்மையை சொல்லப்போனால் சின்ன புலியே பார்க்க அவ்வளோ இதாக இருந்தது. இதில் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த புளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டை விட உயரம். அதாவது நான் பக்கத்தில் போய் நின்றேன்னு சொன்னால் இந்த அளவுக்கு இருக்கும் அந்த புளி. அதில் பார்க்கவே பாருங்க, வாங்கிலேருந்து இவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு சொல்லி. பொம்பளை புளியா ஆம்பளை புளியான்னு பார்த்து சொல்லி கொண்டு போகிறாவ. ஸோ இது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே நடந்து பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் ஏழுமான வரைக்கும் பார்த்துட்டோம். இந்த புளியோடு தான் நாங்கள் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, மழை வந்துட்டுது. நான் பார்த்து கொண்டிருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் புளி. இதோட வந்து எங்கள் சூப்பராக ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் எல்லாம் தெரிவிக்க விடலாம். திருப்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லுவேன். சரியான டைமுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன், மனத்தியல கணக்காக வெயிட் பண்ணாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் இப்போ குரூப்பாக வந்து கிண பேர் வந்து வேனுகளில் பஸ்ஸுகளில் வருவினும், டூர் கைட் மாதிரி வந்து கூட்டிகிட்டு வருவினும். ஸோ அவையோடு நீங்கள் வந்தீங்கன்னா, அவை வர்ற டைமில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் கதை முடிஞ்சுது. சரி, நாங்கள் இதில் இருந்துட்டு அப்படியே வெளியால் போவோம். வெளியால் போயிட்டு எங்களோட ஹாஸ்டலை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். உங்களை வந்து ஃபோட்டோ எடுப்பினோம் இங்கே உள்ள ஆக்கள். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளலாம், காசு கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளோ தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் இங்கே பார்த்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுலேருந்து நாங்கள் கிரெப் இல்லாட்டிக்கு இன்ட்ரைவ் போடுவோம் திருப்ப ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு. பட்டாயாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த சிந்தி ஹாஸ்டல்னு சொல்லி ஒரு ஹாஸ்டல் இருக்குது, SINDY ஹாஸ்டல். ஸோ இந்த ஹாஸ்டல் வந்து முக்கியமான சென்டரான இடத்துல இருக்குது. $10 தான் ஒரு நாளைக்கு. சாப்பாடுமே தெரியணும், விடிய காலமாக விரும்பின நேரம் டீ, காஃபி, தண்ணி எல்லாமே ஃப்ரீயாகவே இங்கே கிடைக்கிது. லோன்ட்ரியுமே ஃப்ரீ. இது நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட்டாயாவுக்கு வந்து நீங்கள்டா நீங்கள் இங்கே வந்து தாராளமாக தங்கி கொள்ளலாம். ஸோ பேக்கெல்லாம் கொழுதியாச்சு, செக் அவுட் பண்ணியாச்சு. இதுலேருந்து நாங்கள் இப்போ அடுத்த நாட்டுக்கு போக போகிறோம். அண்ட் மினிவேன் ஸ்டேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். கிட்டத்தட்ட ஹாஸ்டலில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மினி வேனுகள் இருக்குது தானே, அது வந்து போர்டரை நோக்கி உள்ள கிராமங்களுக்கு கொண்டு போகும். நான் வந்து இந்த இடத்துல தான் பஸ் ஏறுறேன். இதில் பேக்கை வச்சுட்டு நாங்கள் ஏறுவோம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கிட்டே இருக்குது நாங்கள் போக வேண்டிய போர்டர். இப்போ நாங்கள் வேனுக்குள்ளே வந்து ஏறிட்டோம். இதிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் காட்டுது நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு. ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் அடுத்த ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஹிட்செக் பண்ணி, அதாவது லிஃப்ட் கேட்டு தான் போக போகிறோம். போனோம்னு சொன்னால் ஓகே, நாங்கள் கொஞ்சம் காசை மிச்சப்படுத்தி கொள்ளலாம். அவ்வளோ மிச்சப்படுத்த முடியாது, ஆனால் இந்த நாட்டுக்கான காசு வந்து ஏற்கனவே செலவாயிட்டுது. அதால் நாங்கள் இதில் இருந்துட்டு லிஃப்ட் கேட்டு அப்படியே போய்க்கொள்வோம். ஸோ சின்ன மினி வேன் தான். இப்போ வந்து நாங்கள் பட்டாயாவில் இருந்துட்டு அடுத்த ஸ்டாப்பான இடத்துல வந்துட்டு எங்களோட வேன் விட்டுடுது. ஸோ அந்த இடத்துல வேன் நிற்கிது. நாங்கள் இதில் இருந்துட்டு மெயின் ரோட்டுக்கு போகிறோம். மெயின் ரோட்டுக்கு போயிட்டு இதில் இருந்து நாங்கள் லிஃப்ட் கேட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். கஷ்டமாக தான் இருக்கும், மழை வர போகுது. இன்னும் கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது நாங்கள் போர்டர் போகிறதுக்கு. அது வந்து ஷார்ட்கட்டால் போகிறது. மெயின் ரோட்டால் போகிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ பார்ப்பேன், எங்களுக்கு லிஃப்ட் கிடைச்சா அதிர்ஷ்டம் தான். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக இதில் லிஃப்ட் கேட்டுட்டேன். யாருமே நிப்பாட்டினும் இல்லை. பார்ப்போம், இதிலேருந்து 1-2 ட்ரக்குகள் வருது. இங்கே ஃபியூவல் அடிச்சுட்டு அவையிட்ட கேட்டு பார்ப்போம்.
லக் இருந்தால் கிடைக்கும். பொதுவாக வந்து கேமராவோட நாங்கள் நின்றமெண்டா தெரிவிக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். தாய்லாந்தில் ஆன்லைன்லேயுமே நாங்கள் ஹிச் செக்கிங் டிப்ஸ் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ கேட்டு பார்ப்போம். யாருமே நிப்பாட்டுறாங்க இல்லை, இங்கேருந்து 2-3 ட்ரக் வருது, கேட்டு பார்ப்போம். எந்த வித மாற்றமுமே இல்லை. என்னது இது, பெட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து வர ட்ரக்குமே நிப்பாட்டுறாங்க இல்லை. இதில் பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது, கேட்டு பார்த்துட்டேன். ஒன்றுமே சரி வராட்டிக்கு இதில் அடுத்த பஸ் வரும். ஏடிஎம்மில் காசு எடுத்துட்டு பாடுறாங்க, தெரியலையே. Can I come with you? ஓ நிப்பாட்டுறார். ஓகே ஓகே ஓகே. Can I come with you? Cambodia border. Cambodia? No, somewhere here. This way. ไปทางนี้ Okay, okay. พี่ไปทางไหน Yeah. พี่ไปทางไหน Okay. ไม่พี่ไปทางไหน இந்த ட்ரக் நிப்பாட்டின வேறு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இதால் போயிட்டு பேங்காக் சைட்டுக்கு போகுதான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது, அடுத்த ட்ரக்குக்கு வெயிட் பண்ண முடியும். ஒரு ஆள் தெய்வம் மாதிரி வந்துட்டேன். You're going to Cambodia? Cambodia border? Cậuไปลงไอ้แยกแก้วไง. ஓகே, கடவுள் மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து இப்போ லிஃப்ட் தந்துட்டார். இந்த தெற்கிழக்காசிய நாடுகளே இதுதான் முதலாவது லிஃப்ட். முதலே லிஃப்ட் கட்டு போகலாம்னு யோசிச்சிருந்தேன். இப்போ கையில் துப்புரவா காசும் இல்லை, அதனால் இப்போ லிஃப்ட் தந்துட்டேன். கிட்டத்தட்ட கம்போடியா பார்டர் வரைக்குமே போகுதுன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ட்ரக்குகள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ரிக்காவில் பார்த்த மாதிரி படுக்கிறதுக்கான இடமுமே இருக்குது. ஸோ எப்பயுமே நாங்கள் நகரத்துக்கு இருந்து லிஃப்ட் கேட்டோம்னா தர மாட்டினோம். அதால் நான் வெளியில் வேன் பிடிச்சி வந்துட்டு இங்கேருந்து லிஃப்ட் பிடிச்சி போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 100 ரூபா தான் முடிஞ்சது. அதாவது 100 தாய் பாத் தான் முடிஞ்சது இவ்வளோ தூரமாக இருக்குது. இன்னும் 180 கிலோமீட்டருக்கிட்டே இருக்குது. நான் மேப்பில் பார்த்துட்டு சொல்கிறேன். அவ்வளோ கிலோமீட்டருக்கும் நாங்கள் இதில் இலவசமாகவே போய்கொள்ளலாம். இன்னும் கிட்டத்தட்ட 152 கிலோமீட்டர்கள் நாங்கள் பயணம் செய்ய வேணும். தேங்க்யூ. கப் இருக்கா? பேக்கில் கொஞ்சம் சாப்பாடு இருக்குது, அவருக்கும் கொடுத்து சாப்பிடுவோம். பிஸ்கெட் வந்து மலேசியாவில் வாங்கின பிஸ்கெட். இப்போ தாய்லாந்து முடிஞ்சு தாய்லாந்து தாண்டியும் போய் கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்குது இந்த அனுபவம், வித்தியாசம் வாழ்க்கையில் கிடைக்காது. எத்தியோப்பியாவுக்கும் நாங்கள் கென்யாவில் இருந்து போர்டர் கடந்து போயிருக்கேன். நான் அந்த சீனாக்கள் எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம். பேக் எல்லாம் கலவு போயிருக்கேன். அந்த நினைவு தான் இப்போ வந்தோம். அவர் தண்ணியெல்லாம் தான் இருக்காருங்க. கூலர் எல்லாமே வச்சிருக்கு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் லிஃப்டே கிடைக்காது. அப்படி கிடைச்சா ஒரு லிஃப்ட்லேயே எல்லா தூரத்துக்கும் போகிற மாதிரியே வந்துடும். இப்போ கடைசியாக நாங்கள் எங்கே போய் சேரணுமோ அங்கே போகிற மாதிரி வந்துடும். இப்போ ஆஃப்ரிக்காவிலேயும் அதே மாதிரி தான் நடந்தது. ஒரு ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு வெறும் 10 லிஃப்ட்லேயே போயிட்டேன். அப்படி இல்லாட்டிக்கு லிஃப்டே கிடைக்காது. ஸோ இப்போ இவர்கிட்ட வந்துட்டு என்ன பேருன்னு சொல்லி கேட்போம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் பேசுகிற மொழி தெரியாது, சுத்தமாக ஆங்கிலம் கூட பேச மாட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும் என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்குது. அதால் தான் எனக்கு லிஃப்ட் தந்தவர். என்ன ஏகப்பட்ட பேர் பார்த்துனான்னு யாருமே தெரியல. நியம கேட்போம். யுவர் நேம்? Silpatikam. Silpatikam. Your name? My name. Yeah. My name Patikam. Patika. Come on. Oh. I'm Kajan.
செல்லமான வரைக்கும் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு நாங்கள் அப்படியே கதைச்சு கொண்டு அப்படியே போய் சேருவோம். இப்போ ஒரு இடத்துக்கிட்ட வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு மொழி தெரியல, ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிருக்கிறேன். இதில் தெரியுதா, இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதில் போட்டிருக்கு பாருங்க. நான் நினைக்கிறேன் அவருடைய அந்த டாக்குமெண்ட் அதுகள் வந்து அவர் கொடுக்க வேண்டியிருக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு அவர் வந்து என்ன பிழையானச்சு போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். எது நடக்குதோ பார்ப்போம், எல்லாம் நல்லது தான். ஆனால் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறார், மற்றபடி எந்த எதுவுமே இல்லை. நான் நினைக்கிறேன் அந்த பெர்மிட்டு அளவுகள் இருக்குது நான் இங்கே இருந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ அதுகளை வந்து இவை காட்டிக்கொள்ள வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்காக போயிருக்கலாம். நான் லிஃப்ட் கேட்டு வந்த ட்ரக் டிரைவர். நாங்கள் வந்து தாய்லாந்துக்குள்ளே சட்டபூர்வமற்ற முறையில் வந்து அங்கேருந்து கம்போடியா எல்லை வரைக்கும் போக போகிறோம்ன்றதை பிள்ளையா நினச்சி எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே ட்ரக்கை நிப்பாட்டிட்டு அந்த தாய்லாந்து போலீஸ்கிட்ட வந்து எங்களை வந்து முறைப்பாடு ஒன்று பதிவு செய்ய போயிட்டேன். அதுக்கு பிறகு தாய்லாந்து போலீஸ் நிலையத்தில் உள்ள அங்கே உள்ள ஆட்களுக்குமே வந்து ஆங்கிலம் வந்து அதிகளவாக தெரியாது. அது கம்யூனிகேஷன் பிரச்சனையால் போலீஸாருக்கும் என்னை வந்து சந்தேகப்படுற மாதிரியாக போயிட்டு, அதுக்கு பிறகு நான் வந்து ஆன்லைனில் தேடி பார்க்கல, அங்கே வந்து ஒரு போலீஸோடைய நம்பர் இருந்தது. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கதை கேட்க, அவர் வந்து பேங்காக்கில் ஹை ரேங்க் போலீஸ் ஆஃபீஸர். அவருமே வந்து ஒரு யூடியூப் செய்கிறாருன்றது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு 30வது நிமிஷத்துலேயே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவர் வந்து வடிவ ஆங்கிலம் கதைப்பார். அதுக்கு பிறகு அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இதாண்டிட்டு என் பாஸ்போர்ட் விசா எல்லாமே செக் பண்ணி வெரிஃபை பண்ணினா பிறகு நடந்த எல்லா தவறுக்கும் மன்னிப்புமே கேட்டுக்கொண்டுச்சினும். அதுக்கு பிற்பாடு வந்து நான் கம்போடியா எல்லை வரைக்கும் போகிறதுக்கான எல்லா ஒழுங்குகளுமே அவையே செஞ்சு தந்துச்சினும். நான் நினச்சேன் இங்கே வந்து லஞ்சம் கேட்க போயிடும், வேறு விஷயங்களுக்காக என்னை வீண்பழி சுமத்தி அரெஸ்ட் பண்ண போயிட்டு நான் ஒரு கணம் பயந்துட்டேன். ஆனால் எந்த விதமான இதுவுமே இல்லை. டூரிஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான நாடு தாய்லாந்து தான், அதை எப்போதுமே ஒத்துக்கொள்ளணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருந்துட்டு வெளியால் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தியாலம் வெயிட் பண்ணினாங்க. ஆனால் போலீஸ் வந்து ஓகே விளங்கிட்டேன். ஏன்னா என்னோட வந்த டிரைவருக்கு வந்து மொழி தெரியாது, அதால் வந்து அவர் பிள்ளையாக நினச்சிட்டு நேராக கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே விட்டுட்டார். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவையுமே யூடியூப் சேனல் வச்சுருக்கணும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அவையுமே வந்து என்ன வீடியோ எடுத்தவ, யா இட்ஸ் குட். எந்த விதமான இதுவுமே கேட்கல. நான் நினச்சேன்னா லஞ்சம் கேட்பணும்னு சொல்லி, ஆனால் எந்த விதமான இதுவுமே கேட்கல. அவையுமே வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கணும் இப்படி டூரிஸ்ட்டுக்காக. அவை வந்து பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி செக் பண்ணிச்சினேன். செக் பண்ணி போட்டு அவைக்கும் ஒரு சேனல் இருக்குது, அதில் என்ன வீடியோ எடுத்துச்சினேன். எடுத்துகிட்டு இப்போ பஸ் ஏற்றி விட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அவர் வந்து சொன்னவர் என்னென்னா, இங்கே உள்ள மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஆங்கிலம் தெரியாது, அதால் உங்களை பிள்ளையாக நினச்சிட்டினோம்னு சொல்லி மன்னிப்பு எல்லாமே கேட்டவ. நல்லா இருந்துச்சுன்னா வித்தியாசமான அனுபவம். பயணப்படைக்க இப்படி எல்லாமே நடக்கும். யா ஷியோர் யா ஓகே. ஃபோட்டோ எடுக்கணுமா என்னோட, என்னென்ன நினச்சி வந்தோம், இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தாய்லாந்து போலீஸ் நல்லா தான் இருக்குது. வித்தியாசமான அனுபவம், ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நானுமே வந்து மக்கள் ஒரு இடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் ஒரு நாட்டில் போயிட்டு லிஃப்ட் கேட்குறேன். நான் ஆஃப்ரிக்காலையெல்லாம் லிஃப்ட் கேட்க எந்த பிரச்சனையுமே இல்லை. மொழி தெரியாத பிரச்சனையால் மாட்டுப்பட்டுட்டேன். ஆனால் நல்லா இருக்குது, போலீஸோடு சேர்ந்து ப்ளாக் பண்ணுறோம். about one hour. 1 hour. Okay. I will wait. Okay. Yeah, sure. Where are you wait bus stations? Maybe I will wait here inside the pool. Okay. Sure. Okay. என்னோட வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா? Tại bên tang á. One with the GoPro. இப்போ வந்து சேனலில் வாங்கிட்டு அந்த போலீஸ் போனவர் தானே டாப்டோன்னு சொல்லி அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கார் வீடியோ பார்த்துட்டு குட்ன்னு சொல்லி. என்ன பிரச்சனைனாலுமே தனக்கு சொல்ல சொன்னவர். நம்பர் எல்லாமே தந்துட்டு போனவர். சூப்பரான ஆள். வந்த உடனே எல்லா பிரச்சனையும் அவரே முடிச்சிட்டார். இப்போ வேன் வருது, கிட்டடியில் ஒரு மணித்தியாலத்தில் வேன் வந்துடும். வந்த உடனே நாங்கள் இதில் இருந்துட்டு கம்போடியா பார்டருக்கு போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் இருந்தால் நான் அப்படியே வந்தேன். இப்போவுமே ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்கிறேன். சாப்பாடு வேணுமான்னு கேட்டவ, என்ன வேணுமென்னாலுமே தாங்கள் செய்ய ரெடின்னு சொன்னவ. நல்லா இருக்குது. இப்போ நான் பயந்த அளவுக்கு இல்லை. ஸோ பயப்படையில் எல்லா இடத்துலையும் எல்லா விதமான மக்களும் இருப்பினும் அவருக்கு வந்து மொழி தெரியாது. ஸோ நான் வந்து இப்படி டிக்கெட்டு போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா புது மக்களை சந்திக்கலாம் அதுக்காகத்தான். ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல சின்னனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு, அவ்வளோதான். சரி, இப்போ நாங்கள் வேன் வந்த உடனே போவோம். சார்ஜுமே போட்டிருக்கேன் ஃபோனுக்கு.
இப்போ அந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் மினி வேனில் ஏறி திருப்ப பார்டர் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும் இதில் இருந்து போகிறதுக்கு. இருட்டே இல்லை, ஆனால் மழையால் ஃபுல்லாக இருட்டிட்டு. வளமே 7-7:30 தான் இருட்டும். பயங்கர மழை. இப்போ நாங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு கடைசியாக எங்களோட பார்டருக்கு வந்துட்டோம். நான் இதுலேயே தங்க போகிறேன்னு என்னை இருட்டிட்டு. தேங்க்யூ. இப்போ இதுக்கு இந்தியாவில் பார்டர் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர். ஸோ இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு போவோம்னு சொல்லிட்டு இது வந்து பொய்ப்பேட்டைன்னு சொல்கிற, அதாவது பொய்ப்பேட்டைன்ற இடத்துல தான் நான் இப்போ தங்க போகிறேன். கஹோ ஹின்சொன் போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு நாங்கள் இப்போ வந்து கடைசியாக இந்த பார்டருக்கிட்ட வந்துட்டோம். இதில் ஒரு 6 கிலோமீட்டருக்கு அங்கால பார்டர் இருக்குது. ஸோ இன்றைக்கு இங்கே தங்கி போட்டு நாளைக்கு போவோமே, என்னென்னா காசு மாற்ற வேணும். இருட்டிட்டு இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆகிட்டு. ஸோ பயங்கர டயர்ட். போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட போயிட்டு, ஸோ அவையே வந்து வேன் எல்லாம் பிடிச்சி தந்தவை. என்னென்னா அந்த ரூட்டில் வேன் வராது, இன்னொரு வேனுக்கு சொல்லி இந்த பக்கத்தால் கொண்டு இப்போ நான் வந்திருக்கிறேன். ஸோ இதில் இருந்துட்டு 6 கிலோமீட்டர் இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் நாங்கள் நாளைக்கு பார்டருக்கு போய் கொள்ளலாம். ஸோ பார்டருக்கு போகிறதுக்கு வீசா எடுத்துட்டேன். மற்றது சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். வீசாவுமே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதில் 7-11 இருக்குது, இதில் ரூம் இருக்குது. 250 தாய் பாத்து கிட்ட தான் வருமா. இதில் போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணுவோம். இதிலே ரூம் இருக்குது, உள்ளே போயிட்டு விசாரித்து பார்ப்போம். 250 தொடக்கம் 300 தாய் பாத்துக்குள்ளே எடுக்கலாம்னு சொன்னவர். டிரைவர் எல்லாமே சொல்லிட்டு தான் போனவர். கேட்டு பார்ப்போம். Do you have room? You have room? But home. இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டவுன் தான், அதால் வேறு ஒரு வழியுமே இல்லை. இதில் தங்குவோம். இருக்குதான் ரூம். பக்கத்தில் 7-11 இருக்குது, அதான் ஒரு நல்ல விஷயம். Can I see the room first? No. Oh, okay. Menu. ஓகே ஃபைன். ரூமை பார்த்து என்ன செய்ய போகிறோம், இங்கே தான் எப்படியும் எடுத்தாகணும். ஸோ இதுலேயே எடுத்துருவோம். ஓகே, வளமையாக 350. ஓகே, வளமையாக 350 தாய் பாத்துக்கு வந்து ஹாஸ்டல்லாம் கிடைக்கும். ஒரு பெரிய ரூமே கிடச்சிருக்கு. கீழே போயிட்டு 7-11 ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். 7-11 வந்துட்டோம். வளமையாக எடுக்கிற மாதிரி இதை எடுப்போம். இது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், இது நல்லா இருக்கும். பயங்கரமாக பசிக்குது. ஆனால் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்ட்டி பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் இங்கே பார்ட்டி பண்ணுறது லோக்கல் மக்கள். சைனோதரியா இரவில் ரோட்டில் பாடி ஆடி கொண்டிருக்கணும். சைனீஸ் பேசினோம் இங்கே உள்ள மக்கள். அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. டேஸ்ட் வித்தியாசப்படும் நினச்சேன். சேம் தான், எல்லா 7-11லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, சாப்பிட்டு நான் படுக்க போகிறேன். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் வந்துட்டு.